அனைவருக்கும் காலை வணக்கம் மற்றும் வாழ்த்துக்கள். இந்த அற்புதமான வாய்ப்பை எனக்கு அளித்த ஐடி WCSC ஐடி நிர்வாகத்தினருக்கும், உலக சமுதாய சேவா சங்கத்தை மிக திறம்பட நடத்தி இந்த வேதாத்திரியத்தை உலகம் முழுவதும் பரவ செய்யும் பணியை மேற்கொண்டிருக்கும் நமது அன்பிற்கும் மரியாதைக்கும் உள்ள SKM ஐயா அவர்களுக்கும், மேலும் இறைநிலைக்கும் குருவுக்கும் நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியை தொடங்குவோம். வாழ்த்துக்கள். அன்பர்களே, திருக்கோயில்களும் அறிவு திருக்கோயிலும் என்ற தலைப்பில் நாம் சிந்திக்க உள்ளோம். திருக்கோயிலுக்கும் அறிவு திருக்கோயிலுக்கும் உள்ள ஒற்றுமை என்ன, வேற்றுமை என்ன என்பதை பற்றியும் சிந்திக்க உள்ளோம். நமது ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மெய்ஞானத்தோடு விஞ்ஞானத்தை இணைத்தவர். தற்காலத்திற்கு ஏற்ப ஆன்மீகத்தை விளக்கி, விஞ்ஞானமாக விளக்கி, ஒவ்வொரு தனி மனிதனும் நல்ல உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ காந்த தத்துவத்தின் அடிப்படையில் தவங்களை அளித்தவர். அந்த ஆசானை நன்றி உணர்வோடு நினைந்து இந்த நிகழ்ச்சியை தொடங்குவோம். முதலில் மனிதனுக்கு இறை வழிபாடு தேவையா என்கிற கேள்வியை எழுப்பிக் கொண்டு அதை பற்றி சிந்திப்போம். மற்ற உயிரினங்களுக்கு இல்லாத ஒரு கருமைய பதிவுகள் அடுத்த தலைமுறைக்கு மாற்றம் பெற்று வருவது மனிதனுக்கே உரித்தாக இருக்கிறது. மனிதனை தவிர அனைத்து உயிரினங்களுக்கும் கருவமைப்பு இருந்தாலும் அதில் காலத்தால் மாற்றங்கள் ஏற்படுவதில்லை. ஆனால் மனிதனுக்கு மட்டும் அந்த கருவமைப்பில் மாற்றம் ஏற்பட்டு அவன் இந்த உலகத்திற்கு வரும்பொழுதே ஒரு வித்தியாசமான கருவமைப்பு பதிவுகளோடு ஒவ்வொரு மனிதனும் வருகிறான். அந்த கருவமைப்பு பதிவுகளே அவனது உருவ அமைப்பு, குணம், வாழ்க்கையில் ஏற்படும் நன்மை தீமைகளுக்கு மூலதனமாக அமைகிறது. மனித இனம் தோன்றி பல லட்சக்கணக்கான வருடங்கள் ஆகிவிட்டன. சமீப காலத்தில் ஒரு 300 வருடங்களாக விஞ்ஞான வளர்ச்சி மிக அதிகமாக மனித இனத்தில் வந்துவிட்டது. 6வது அறிவை பயன்படுத்தி இயற்கை வளங்களை தரமாற்றி உருமாற்றி வாழ்வின் வளங்களாக மாற்றும் தன்மை பெருகிவிட்டது. ஒவ்வொரு மனிதனும் தற்காலத்தில் வாழ விஞ்ஞான உபகரணங்கள் மிக அதிகமான தேவையாகிவிட்டது. எனவே போட்டி நிறைந்த இந்த உலகத்தில் இயல்பாக அவனுக்குள் இருக்கும் விலங்கின குணங்கள் தேவைகளை பெறுவதற்காக அதிகமாகிவிட்டது. விஞ்ஞான உபகரணங்கள், வசதிகள் மிக அதிகமாகிவிட்டாலும் மனிதனுக்கு
சிறப்பாக வாழ தேவையான நல்ல உடல் நலம், நீண்ட ஆயுள், மன அமைதி, மனித தன்மை இவைகள் குறைந்து விட்டன. மனிதனின் அத்தியாவசியமான தேவைகளான உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம், இறை வழிபாடு இவைகளில் செயற்கைத்தன்மை மிக அதிகமாகிவிட்டது. எனவே மிகுந்த பொருள் வளம் இருந்த போதும், வசதிகள் இருந்த போதும், பொதுவாக மனிதனிடத்தில் உடல் நலமும் மனவளமும் குறையுள்ளதாக மாறிவிட்டன. எனவே இந்த குறைகளை சமன் செய்து கொண்டு நமது முன்னோர்கள் கூறிய வாழ்க்கை வளங்களை ஒவ்வொரு மனிதனும் பெற மனிதனுக்கு உண்மையான இறை வழிபாடு அவசியமாகிறது. ஏனென்றால் அந்த இறையாற்றல் 6 குணங்கள் அற்றது. மனிதன் அந்த இறை வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுது அதனுடைய நிர்குணம் இவனுக்கு வந்துவிடுகிறது. மேலும் அவனது மனதில் நல்ல எண்ணங்கள் தோன்றி அவனுக்கு தேவையான வாழ்க்கை வளங்களான கல்வி, புகழ், வலிமை, வெற்றி, நன்மக்கள், பொன், நெல், நல்விதி, நுகர்ச்சி, அறிவு, அழகு, பெருமை, இளமை, துணிவு, நோயின்மை, வாழ்நாள் போன்ற 16 செல்வங்களும் அவனுக்கு இந்த உண்மையான இறை சக்தியை பெறும் பொழுது கிடைக்கத் தொடங்குகின்றன. பிறக்கும் பொழுது அவன் எப்படி வேண்டுமானாலும் பதிவுகளோடு பிறந்திருக்கட்டும், அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் மன முதிர்ச்சி அடைந்த பிறகு எந்த இறைவனை எப்படி வழிபட்டால் நாம் சிறப்பாக வாழ முடியும் என்ற 6வது அறிவை உயர்த்தி புரிந்து கொண்டு நல்ல ஒரு குருவை அடைந்து மனதால் உண்மையான இறைவன் மீது, இறை சக்தியின் மீது வழிபட்டு அன்றாடம் வாழ்க்கை வளங்களை போதிய அளவு பெற்றுக்கொள்ள அவசியமாகிறது இறை வழிபாடு. நமது ஆசான் மகரிஷி அவர்கள் இந்த 16 நன்மைகளையும் சுருக்கி உடல்நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வேன் என்று சங்கல்பமாக நமக்கு தவத்தின் நிறைவில் கொடுத்திருக்கிறார்கள். இப்பொழுது இந்த இறை வழிபாடை எப்படி செய்தால் வெகு விரைவாக, சுலபமாக அனைத்து தேவையான வளங்களையும் பெற முடியும் என்பதை மகரிஷி அவர்கள் சிந்தித்தார். புற உருவ வழிபாடு, அக வழிபாடு என்று 2ஆக பிரிக்கிறோம் இந்த இறைவனை வழிபடுவதில். புறத்தில் உருவ வழிபாட்டை நமது முன்னோர்கள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே உருவாக்கி எந்திரம், மந்திரம், தந்திரம் என்ற வகையில் அந்த இறை வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுது தனி மனிதன் அவனுக்கு தேவையானதை பெற முடியும் என்பதை சைக்காலஜி அதன் மூலம் பல்லாயிரக்கணக்கான திருக்கோயில்களை உருவாக்கினார்கள். 5000, 6000 வருடங்களுக்கு முன்பே ஏற்படுத்தப்பட்டது பல திருக்கோயில்கள், இன்றும் இருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பே சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருக்கும் பொழுதே கல்வெட்டுகளில்
மனிதன் தியானம் செய்யுவது போல உருவங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. எனவே இரண்டுமே பழமையான தத்துவங்கள் தான். ஐநூறு வருடங்களுக்கு முன்பு மனிதன் இந்த அளவுக்கு பரபரப்பாக இல்லை. மின்சாரம் கிடையாது, கம்ப்யூட்டர் கிடையாது, அவசர கதியில் வாழவில்லை. எல்லாவற்றையும் மிக நிதானமாக புரிந்து கொண்டு இயற்கையோடு வாழ்ந்தார்கள். எனவே அந்தந்த ஊரில் இருக்கும் திருக்கோயில்களுக்கு சென்று அமைதியாக நிதானமாக வழிபட்ட போது அந்த இறை சக்தியை நன்றாக பெற முடிந்தது. ஆனால் இன்று தொலைத்தொடர்பு சாதனங்கள் பெருகிவிட்டன. உலகில் எந்த மூலையில் என்ன நடந்தாலும் அதே வினாடி இங்கு நாம் தெரிந்து கொள்ளும் அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ச்சி பெற்றுவிட்டது. அத்தனை விஞ்ஞான கருவிகளும் மனிதனுக்கு நேரத்தை மிச்சப்படுத்துவதை விட்டுவிட்டு நேரமில்லை என்கிற வார்த்தை தான் இப்பொழுது அதிகமாக இருக்கிறது. அப்படியானால் நாம் கண்டுபிடித்த பல விஞ்ஞான கருவிகள் நமக்கு நன்மையை அளிப்பதை விட அதை பயன்படுத்தும் முறையினால் தீமைகள் அதிகமாகிவிட்டன. மகரிஷி அவர்கள் இதை நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய் கொள்ளும் நெறிமுறைகள் ஓங்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். எல்லாவற்றிலும் மாற்றம் வந்துவிட்டது. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம் போக வேண்டும் என்றால் 100 வருடங்களுக்கு முன்பு 200 வருடங்களுக்கு முன்பு மாட்டு வண்டி, குதிரை வண்டி என்று அவைகளை பயன்படுத்தினார்கள். இயற்கையில் என்ன கிடைக்கிறதோ அதை பயன்படுத்தி வாழ்ந்தார்கள். அதிக மாற்றங்கள் செய்யவில்லை. ஆனால் இன்று ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம் செல்ல ஆகாய விமானங்கள் வந்துவிட்டன. அதே போல தொலைத்தொடர்பு கருவியான தொலைபேசி கைபேசியாக மாறிவிட்டது. வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நன்றாக சிந்தித்து இந்த பக்தி மார்க்கத்தின் மூலம் என்ன என்பதை கண்டுபிடித்து அறிந்து தவத்தினால் உணர்ந்து நமக்கு எப்படி ஆகாய விமானம் பெரிதும் உபயோகமாகிறதோ அதே போல புற தவங்களை நமக்கு கொடுத்து ஒரு மிகப்பெரிய விஞ்ஞான மெய்ஞானியாக இறை வழிபாட்டை நமக்கு அளித்துள்ளார்கள். மிக மிக எளிய முறையில். எனவே நாம் செய்யும் தவங்களும் திருக்கோயிலுக்கு சென்று கடவுளை வழிபடுவதும் நோக்கம் ஒன்றே. மனோ தத்துவ முறையில் ஏற்படுத்தப்பட்டுள்ள மந்திரம், தந்திரம், யந்திரம் இவைகள் திருக்கோயில்களில் முறையாக பயன்படுத்துவதில்லை. அதை சொல்பவர்களும் இல்லை, செய்பவர்களும் இல்லை. பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது, கூட்டமாக இருக்கிறது. நின்று நிதானமாக அந்த கடவுளை வழிபட்டு ஆற்றலை பெற முடியவில்லை. இதன் காரணமாக பல்லாயிரக்கணக்கான திருக்கோயில்கள் இருந்த போதும், பல்வேறு வழிமுறைகள் இருந்த போதும், வழிபாட்டு முறைகள் இருந்த போதும், இந்த யந்திரம், மந்திரம், தந்திரம்
பெரிதாக மனிதருக்கு இந்த அவசர யுகத்தில் உதவுவதில்லை. தொடர்ந்து பல ஆண்டுகளாக திருக்கோயில்களுக்கு சென்று வழிபட்டும் மனிதனுடைய உடலிலும் மனதிலும் ஒரு திருப்திகரமான மாற்றம் இல்லை. ஆயிரக்கணக்கான திருக்கோயில்கள் இருந்த போதிலும் அந்த அளவுக்கு மேல் இப்பொழுது மருத்துவமனைகளும் மருத்துவர்களும் மருந்துகளும் பெருகிவிட்டன. இதை கொண்டே நாம் திருக்கோயில்களுக்கு சென்று வழிபடுவது ஒரு உண்மையான வழிபாடாக இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இருந்தாலும் புற உருவ வழிபாட்டில் என்னென்ன பயன்கள் இருக்கிறது, அதை முற்றிலும் விட்டுவிட முடியுமா என்பதை பார்ப்போம். ஒன்று, திருக்கோயில்களுக்கு சென்று கடவுளை வணங்கினால் நன்மை கிடைக்கும் என்பதை பின்பற்றி அந்த கோயில்களுக்கு சென்று வழிபடுவது எளிதாக இருக்கிறது. மகரிஷி அவர்கள் கூறுவார், கடவுளை உருவமாக வணங்கும் பொழுது கருத்தினை உற்றுப்பார், கருத்தே கடவுளாக இருப்பதை நீ காண்பாய் அங்கே என்றார். இது ஒரு மனோ தத்துவம். ஆனால் அந்த அளவுக்கு நிறுத்தி நிதானமாக எந்த கோயிலுக்கு சென்றாலும் நம்மால் வழிபட முடியவில்லை. அது முதல் குறைபாடு. இரண்டாவது, பயணங்கள் மேற்கொள்கிறோம், அதில் ஒரு மனதுக்கு ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. பயணங்கள் எப்பொழுதுமே நமக்கு உற்சாகத்தை அளிக்கும். ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு இடத்தில் ஒவ்வொரு ஊரில் இருக்கும் பொழுது அந்தந்த இடங்களுக்கு செல்லும் பொழுது நமக்கு புதிய புதிய அனுபவங்கள் ஏற்படுகின்றன. அதே போல உறவுகளுடன் தொடர்பு. மனிதன் சமுதாயமாக வாழ்கிறான், உறவுகளோடு வாழ வேண்டும். திருமணம் என்பதே சமுதாயத்தில் ஒரு பெண்ணை எடுப்பது அல்லது ஒரு பையனை எடுப்பது என்ற வகையில் குடும்பமாக சமுதாயமாக உறவுகளோடு வாழ வேண்டியது அவசியம். அந்த உறவுகளுக்கு தொடர்பினை ஏற்படுத்தி தருவது குலதெய்வ வழிபாடு, திருக்கோயில்கள் வழிபாடு, ஸ்பிரிச்சுவல் டூர் என்று கூறுகிறோம். அந்த விதத்திலும் நம் மனதுக்கு உற்சாகம் கிட்டுகிறது. அதே போல ஒவ்வொரு கோயிலிலும் ஒவ்வொரு கடவுளிடம் பிரசாதமாக மிக மிக வித்தியாசமான உணவு வகைகள், சத்தான உணவு வகைகள், மனித உடலுக்கு நன்மை தரக்கூடிய உணவு வகைகள் கிட்டுகின்றன. நமது இல்லத்தில் கூட அடிக்கடி பண்டிகை காலங்கள் வரும்பொழுது விதவிதமான சுவையான உணவுகள் செய்யப்பட்டு அவைகளை உண்கிறோம், மகிழ்வாக இருக்கிறோம், புத்தாடை உடுத்துகிறோம். மேலும் இந்த புற உருவ வழிபாடான பக்தி மார்க்கத்தில் இருக்கும் பொழுது சமுதாயத்திலிருந்து அங்கீகாரம் எளிதாக கிடைக்கும். சமுதாயத்தில் பெரும்பாலான மனிதர்கள் இந்த பக்தி வழிபாடு மூலமாக புற வழிபாட்டை செய்வதால், நான் ஒரு கோயிலுக்கு போகிறேன் என்றால் எல்லோரும் அதை ஆதரிப்பார்கள். அதற்கு வேண்டிய பொருளை கூட கொடுப்பார்கள். தங்களால் ஆன உதவிகளை செய்வார்கள். அடுத்ததாக சடங்கு சம்பிரதாயங்களை தம்மை மறந்து ஈடுபடுகிறோம். ஒரு தெய்வ வழிபாடு என்றால் அதற்கு சில சடங்குகள் இருக்கின்றன, சம்பிரதாயங்கள் இருக்கின்றன. காலையிலிருந்து அந்த தெய்வ வழிபாடு முடிவது வரையிலும் அதை செய்வது இதை செய்வது என்று நம்மை மறந்து அதில் ஈடுபடுகிறோம். அது மனதுக்கு இதமளிக்கக்கூடியதாக இருக்கிறது. மேலும் நமது முன்னோர்கள், அவர்களுடைய முன்னோர்கள் என்று பல்லாண்டு காலமாக
இந்த பக்தி மார்க்கம் அல்லது சிலை வழிபாடு, புற வழிபாடு இருப்பதால் அது நம் மனதிற்கு இதமாக உள்ளது, ஒரு திருப்தியை அளிக்கிறது. முன்னோர்கள் எதை செய்தாலும் நல்லதுக்கு தான் செய்வார்கள் என்ற நம்பிக்கையில் அதை செய்யும் பொழுது அது ஒரு இதம் அளிக்கிறது. ஆனால் இந்த அத்தனை நன்மைகளை விட ஒரு மிக மிக முக்கியமான நன்மையை நமக்கு அது அளிக்க வேண்டும். அதை அதிகமாக நாம் பெறுவதில்லை. அதுதான் அந்த இறைவனை, கடவுளை உண்மையாக பயபக்தியோடு மனதால் ஆழ்ந்து வழிபட்டு அந்த சக்தியை பெறுவது. எது மிக மிக முக்கியமோ அதில் குறை இருக்கிறது. மற்ற விஷயங்களில் நன்மை இருந்தாலும் மிகவும் சிரமப்பட்டு பல 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் கோயிலுக்கு சென்று வந்த போதும் வந்த பிறகு நமக்கு அந்த ஆற்றல் நமது வாழ்க்கையை நடத்துவதற்கு பல காலம் நீடிப்பதில்லை. அந்த சமயத்தில் அது நமக்கு ஆறுதலை கொடுக்கிறது, மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ஆனால் பழையபடி நமது உடல் நலமோ மனதில் உள்ள குணமோ மாற்றங்கள் ஏற்படுவதில்லை. சமுதாயத்தில் பெரும்பாலான மனிதர்கள் இந்த வழிபாட்டில் இருப்பதனால் நாம் தவங்களை இறை வழிபாடாக செய்த போதிலும் சமுதாயத்தில் பக்தி மார்க்கத்தை குறை சொல்லக்கூடாது, குறை காணக்கூடாது. யார் பக்தி மார்க்கத்தில் இருக்கிறார்களோ, நமது குடும்பத்தினரோ உறவினர்களோ மற்றவர்களோ, அவர்களிடம் குறை காணக்கூடாது. அதை பற்றி அது நட்பு நலத்தை கெடுத்துவிடும், குடும்ப அமைதி கெட்டுவிடும், பேராபத்தில் முடிந்துவிடும். நமது ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் பக்தி மார்க்கத்தை ஆதரித்ததும் இல்லை, அதற்கு மாறுபாடான கருத்துக்களை கூறியதும் இல்லை. அதே வழியை நாம் பின்பற்ற வேண்டும். நாம் வாழும் சமுதாயத்தோடு முரண்படவே கூடாது. அதே சமயம் சமுதாயத்தில் உள்ள தேவையற்ற செயல்களை நாம் செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. புற வழிபாட்டின் குறைகளை பார்ப்போம். எந்தெந்த காலத்தோ ஏற்படுத்தப்பட்ட சடங்கு சம்பிரதாயங்களை பயத்தினால் விட மனம் இல்லாமல் அது எந்த பலனையும் கொடுக்காத போதும் செய்து கொண்டிருக்கிறோம். மந்திரம், எந்திரம், தந்திரம் முறையாக பின்பற்றப்படுவதில்லை. ஒவ்வொரு மந்திரத்திற்கும் பிரபஞ்ச காந்த களத்திலிருந்து நல்ல ஆற்றலை, தெய்வ ஆற்றலை இழுத்து கொண்டு வரும் சக்தி உள்ளது. ஆனால் அதற்கு மிக மிக அதிகமான பயிற்சிகள் வேண்டும், சொல்லாற்றல் வேண்டும். தற்காலத்தில் கூறப்படுகின்ற மந்திரங்கள் அனைத்தும் மிக அவசர கதியில் கூறப்படுகின்றன, பயன்கள் இல்லை. மேலும் பக்தி மார்க்கத்தில் இரண்டொழுக்க பண்பாடு, 5 அளவு முறை, செயலுக்கு ஏற்ற விளைவு என்ற கருத்துக்கள் வலியுறுத்தப்படுவதில்லை. கடவுளை கும்பிடு, நீ எப்பொழுதும் போல் இரு, உனக்கு நல்லது கிடைக்கும் என்று நம்பிக்கை வழியில் அவைகள் செயல்படுவதால் கடவுளோ செயலுக்கு ஏற்ற விளைவை கொடுக்கும் ஒரு ஆற்றல்.
அதிலிருந்து தப்ப முடியாமல் மிக மிக அதிகமான பக்தி இருந்த போதிலும் உடல் மன துன்பங்களால் வருந்துகிறார்கள். பக்தி வழிபாடில் ஒரு சிரத்தை இல்லை, பயபக்தி இல்லை. அவசர கதியில் செய்யும் பொழுது சொற்ப பலன்களே அளிக்கிறது. ஒரு விலை உயர்ந்த ஒரு காலணியை அணிந்து கொண்டு நாம் திருக்கோயிலுக்கு செல்லும் பொழுது காலணியை வெளியே வைத்துவிட்டு உள்ளே அந்த கடவுளை கும்பிடும் பொழுது காலணி ஞாபகமாகவே இருக்கிறது. அது அங்கு இருக்குமா, வேற யாராவது எடுத்துக்கொண்டு போய்விடுவார்களா என்ற ஒரு எண்ணம் அந்த கடவுளுடைய பக்தியை கெடுக்கிறது. அதே போலதான் மற்ற எண்ணங்களும். வெளியே போக வேண்டும், மறுபடியும் அந்த ரயிலை பிடிச்சி வீட்டுக்கு போகணும், இப்படி என்று பல்வேறு மன எண்ணங்கள் அந்த பக்தியில் ஆழ்ந்து செல்ல முடியாதபடி குறுக்கிடுகிறது. மனதுக்கு நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளும் ஒரு ஆறுதல் கிடைக்கிறது. ஒரு சக்தி வாய்ந்த கடவுளை பார்த்து விட்டோம், அவர் நமக்கு நாம் எப்படி இருந்தாலும் நமக்கு தண்டனை கொடுக்காமல் மன்னித்து விடுவார் என்ற ஒரு தவறான புரிதல் மகரிஷி அவர்கள் கூறுகிறார், இறைவனும் இறை ஆற்றலும் பிரபஞ்சத்திற்கே பொது. பிரபஞ்சத்தையே பிரபஞ்சமாகவே வந்திருக்கிறது. பூமியில் வாழும் அனைத்து உயிரினங்களுக்கும் நாம் உட்பட அது பொதுவாக உள்ளது. காக்கை குருவியும் எங்கள் ஜாதி. பாரதியார். அதை காசு கொடுத்து பொருள் கொடுத்து பெற வேண்டிய அவசியமில்லை. இறைவனுக்கு இந்த பிரபஞ்சமே சொந்தமாக இருக்கும் பொழுது அந்த பொருளை கொடுத்து அவன் அருளை பெற வேண்டிய அவசியம் இல்லை. எனவே மகரிஷி அவர்கள் காந்த தத்துவத்தின் அடிப்படையில் இந்த இறை வழிபாடை நமக்கு தவங்களாக அளித்துள்ளார்கள். ஏற்கனவே பார்த்தோம், 16 பலங்களை பெறுவதற்கு மனித மனம் எந்த அளவுக்கு களங்கம் உள்ளதாக இருந்தாலும் பரவாயில்லை. ஏனென்றால் நமது முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நாம் மாற்ற முடியாது. அதில் உள்ள கருமைய பதிவுகள் இயல்பாகத்தான் வேலை செய்யும். ஆனால் மனிதனின் மனதின் அடுத்த முனை தெய்வம், தெய்வ ஆற்றல். இந்த தத்துவத்தை புரிந்து கொண்டு காந்த தத்துவத்தின் வழியாக அந்த வாழ்க்கை வளங்களை தவத்தின் மூலம் பெற முடியும். குறைகள் என்று பார்க்கும் பொழுது தவத்தில் முதலில் இறை வழிபாட்டில் ஒரு யூ-டர்ன் எடுக்க வேண்டியுள்ளது. இதுவரையிலும் கோயில்களுக்கும் திருக்கோயில்களுக்கும் பூஜைக்கும் மந்திரங்களுக்கும் யாகங்களுக்கும் இது போல செய்து வந்த நமது பழக்கமானது அதை மாற்றி ஈடுபடும் பொழுது மனதில் கருமையத்தில் உள்ள பதிவுகள் அதை அவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொள்ள முடியாதவாறு தடுக்கின்றன. மேலும் இந்த முறையில் தவத்தில் வெற்றி பெற்று இறையாற்றலை பெற ஒரு சரியான குருவை பெற வேண்டும். நமது ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் முழுமையான இறை உணர்வு பெற்ற ஒரு மகான். எனவே அதில் நமக்கு குறையில்லை. ஆரம்ப காலகட்டத்தில்
பயிற்சியும் முயற்சியும் புரிந்து கொள்ளுதலும் அதிகமாக தேவையுள்ளது. அதற்கு மன்றத்தோடு தொடர்பு எப்பொழுதும் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஏற்கனவே பார்த்தோம், சமுதாயத்தில் உள்ள பெரும்பாலான மனிதர்கள் வேறு விதமாக இறை வழிபாட்டை செய்வதால் நமக்கு அந்த எண்ணம் தோன்றுவது கடினம். எனவே அறிவுத்திருக்கோயில் பூமியின் மேல் இருந்தாலும் மகரிஷி அவர்கள் வானத்தில் தான் அதை கட்டியுள்ளார்கள். பூமியின் ஆற்றலுக்கு மேலாக இருக்கும் நவக்கோள்களும் பிரபஞ்சமும் சுத்த வெளியையும் பூமியின் மேல் இருந்து கொண்டே மனதை உயர்த்தி உயர்த்தி அதோடு இணைத்து அறிவித்திருக்கோயிலை விண்ணில் கட்டியிருக்கிறார். அங்குதான் தூய வான்காந்த தெய்வ சக்தி இருக்கிறது. நம் மனம் தூய்மை அடைகிறது. மேலும் நம்முடைய தவத்திற்கு குடும்பத்திலும் சமுதாயத்திலும் உடனடியான அங்கீகாரங்கள் கிடைப்பதில்லை. இதையெல்லாம் மீறி நாம் நம் உடல் நலத்திற்காக, நம் மன வளத்திற்காக, நம் குடும்ப வளத்திற்காக, அமைதிக்காக சற்று சிந்தனை செய்து எந்த விதமான குற்ற மனப்பான்மையும் இல்லாமல் நான் செய்யும் தவமுமே ஒரு திருக்கோயில் வழிபாடே என்று நம் மனம் ஏற்றுக்கொண்டு அதில் ஆர்வத்துடன் தொடர்ந்து ஈடுபடும் பொழுது ஒரு நல்ல மாற்றம் நமது வாழ்க்கையில் ஏற்படும். நமது மனவளக்கலை யோகாவில் எளிய முறை உடற்பயிற்சி, காயகல்பம், அகத்தாய்வு, மௌனம் போன்ற பயிற்சிகளும் உள்ளன. லட்சக்கணக்கான அன்பர்கள் இதை செய்து போதிய உடல் நலத்தோடும் மன வளத்தோடும் பிரச்சனைகள் மிகுந்த இந்த வாழ்க்கையை எதிர்கொண்டு பிரச்சனைகளுக்கு தைரியமாக தீர்வு கண்டு சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் உலக சமுதாய சேவா சங்கத்தில் இந்த மனவளக்கலை யோகாவை சமுதாயத்திற்கு கொண்டு செல்ல 15,000 மேல் பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் தொண்டாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நமது உலக சமுதாய சேவா சங்கம் ஒரு மிக சிறந்த கட்டமைப்புடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்பொழுது இது சம்பந்தமாக மகரிஷி அவ்வப்பொழுது கவிதைகள் பலவற்றை நமக்கு கொடுத்துள்ளார்கள். அந்த கவிதைகள் எல்லாம் நாம் சரியான பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்த்தும் வகையில் அமைந்துள்ளது. ஞானப்பேழை என்கிற ஒரு சிறு கவிதை தொகுப்பில் மிக மிக முக்கியமான கவிகள் எல்லாம் தொகுக்கப்பட்டு அருமையாக நமக்கு அளிக்கப்பட்டுள்ளன. அதை அடிக்கடி படித்து நம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதில் ஒரு கவி, அஞ்சுவதேன் துணிந்துரைப்போம் அறிவேதான் தெய்வம் அதுவேதான் வான்காந்தம் அகண்ட மண்டலத்தில். மனித இனம் தோன்றுவதற்கு முன்பே 65 லட்சம் ஆண்டுகள் என்று கூறுகிறார்கள். முதல் மனிதன் தோன்றுவதற்கு முன்பே இந்த பூமி இயங்கிக் கொண்டிருந்தது. பஞ்ச பௌதீகங்கள் இருந்தன. மனிதனை தவிர மற்ற உயிரினங்கள் கோடானு கோடி பூமியில் வாழ்ந்து கொண்டிருந்தன. ஒரு மனிதன் கூட கிடையாது. அப்பொழுது இந்த பூமிக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் ஆற்றல் பஞ்சபூதங்கள் வழியாகவும் சூரிய குடும்பம் வழியாகவும் கோள்கள் வழியாகவும் பிரபஞ்சம் வழியாகவும் உண்மையான தெய்வம் சுத்தவெளி
வழியாகவும் கிடைத்து கொண்டிருந்தன. மகரிஷி அவர்கள் நம் மனதில் உள்ள தேவையற்ற விலங்கின பண்புகளை மாற்ற அதே மனதை விலங்கின பண்புகளே இல்லாத இந்த பிரபஞ்ச வான்காந்த தெய்வ சக்தியோடு இணைக்கிறார். அப்பொழுது நம் கருமைய பதிவுகள் எவ்வளவு வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும், அவைகளுக்கு மேல் பதிவாக தவத்தை தொடர்ந்து செய்ய செய்ய நல்ல காந்த ஆற்றல் தெய்வ சக்தி அதில் படிந்து தேவையற்ற வினைப்பதிவுகள் எழுச்சி பெற்று துன்பமாக மாறாமல் காக்கப்படும். இதுதான் நம் தவத்தில் உள்ள ரகசியம். இதை நாம் மறக்கவே கூடாது. இந்த பக்தி வழிபாட்டிலிருந்து மாற்றம் பெற்று இதை தொடர்ந்து நாம் செய்வதற்கு நமக்கு ஒரு துணிவு வேண்டும். குருவை பற்றி கொண்டு அவருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு இந்த தவங்களை செய்வோம். மற்றவர்களோடு முரண்படாமல் வாழ்வோம். அதே போல குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகிலே. குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயம் என்பதற்கு பதிலாக கருமைய பதிவுகள், பழைய கருமைய பதிவுகள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு மனிதனுடைய உருவ அமைப்பு, குணம், செல்வம், சுகம், கீர்த்தி, 7 வகையான சம்பத்துக்கள் அவனுடைய கருவமைப்பு பதிவுகளுக்கு ஏற்ப அமைகின்றன. எனவே யாருமே குற்றவாளி இல்லை என்று மகரிஷி அவர்கள் கூறுகிறார்கள். யார் நினைந்தாலும் தனது 6வது அறிவை பயன்படுத்தி வாழ்க்கையை புரிந்து கொண்டு இந்த உண்மையான இறை வழிபாடான உயர்நிலை தவத்தின் மூலம் எளிதாக தம்மை மாற்றிக்கொண்டு வாழ முடியும். இந்த கில்ட்டி கான்சியஸ், குற்ற உணர்வு நமக்கு தேவையே இல்லை. ஏனென்றால் நாம் செய்யும் அனைத்து செயல்களுக்கும், நம் மனதில் தோன்றும் அனைத்து எண்ணங்களுக்கும் நாம் மட்டுமே பொறுப்பல்ல. நாம் வாழ்ந்த இந்த சமுதாயத்தினால் ஏற்படுகிறது. முன்னோர்கள் நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்களால் ஏற்படுகிறது. எனவே தேவையற்ற எண்ணங்கள் வரக்கூடாது என்று நினைக்கக்கூடாது. அது இயற்கை, இயல்பு, வந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் அந்த எண்ணங்களை எல்லாம் அப்படியே ஓட விட்டு அதில் எது நமக்கு நன்மை தருமோ அந்த எண்ணங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு சிந்தித்து செயல்பட்டு நல்விளைவுகளை பெறுவோம். மனித உடல் அமைப்புதனை ஊன்றி பார்த்து விட்டேன். மாபெரிய பேரண்ட வெளியில் சுற்றி தனித்து இயங்கும் பல அண்ட அடைமாற்றத்தின் சக்தியெல்லாம் ஊடுருவ கண்டேன். மனிதனை தவிர அனைத்து விலங்கினங்களுக்கும், புழு பூச்சிகளுக்கும், செடி கொடிகளுக்கும் இது இயல்பாக நடக்கிறது. இந்த ஊடுருவது என்பது மனிதன் செயற்கையாக தன் மனதை மிக அதிக தூரம் இயற்கையிலிருந்து கொண்டு போய்விட்டதால் இது இயல்பாக ஊடுருவ முடியவில்லை. அதற்கு நாம் மனதை ஆகினை துரியத்தில் பண்படுத்தி தூய ஆற்றல் மீது, பிரபஞ்சத்தின் மீது, நவ கிரகங்கள் மீது, பஞ்ச பௌதிகங்கள் மீது வைக்கும் பொழுது அந்த ஆற்றல் ஊடுருவது எளிதாகிறது. எனவேதான் மகரிஷி அவர்கள் கூறுகிறார்கள், அகத்தவமே இறை வழிபாடு அனைத்திலும் சிறந்த முறைன்னு டிக்ளேர் பண்ணிட்டார். இதை பற்றி நன்றாக சிந்திப்போம். ஹார்ட் ஒர்க் அதை விட ஸ்மார்ட் ஒர்க் அதுதான் சிறந்தது என்று கூறுவார்கள்.
நமக்கு கம்ப்யூட்டர் ஐடி இண்டஸ்ட்ரியில் வேலை செய்பவர்கள்லாம் நிறைய சம்பளம் வாங்குவதை பார்க்கிறோம். அவர்கள் செய்வதெல்லாம் ஹார்ட் ஒர்க் கிடையாது, ஸ்மார்ட் ஒர்க். அதே போல மகரிஷி அவர்கள் நாம் ஸ்மார்ட்டாக இந்த உண்மையான இறைவன் மீதும் இறை சக்தியின் மீதும் மனதை வைத்து எந்த விதமான அதிக பொருள் செலவும் இல்லாமல், நேர செலவும் இல்லாமல் பயணம் செல்ல வேண்டும் என்ற ஒரு மன உளைச்சல் இல்லாமல் இருந்த இடத்திலேருந்தே நாம் இந்த இறையாற்றலை பெற்று தக்க வைத்து கொண்டு தகுந்த உடற்பயிற்சியையும் காயகல்பத்தையும் அகத்தாய் பயிற்சிகளையும் செய்வதன் மூலம் அதை விரைவுபடுத்தி கொண்டு நமக்கும் நம் குடும்பத்திற்கும் ஒரு அமைதியை பெறுவோம். இன்னொரு கவியில் கூறுகிறார், நன்மை தரும் நவகோள்கள் நட்சத்திர கூட்டம் நானகத்தே காணுகின்றேன் நடனமாடும் காட்சியாய். உன் பெரிய உமையற்ற ஆற்றலால் உலகங்கள் அனைத்தும் உருளுதே ஒரு கொத்து போல் தன்மயமாய் தான் அதுவாய் தவறிடாது இயக்கும் உன் தன்மைதனை என்ன என்ன தவமது ஆனந்தமே. அப்ப நாம் தவத்தை ஆனந்தமாக மகிழ்ச்சியாக ஒரு சுமையாக கருதாமல் எந்த அளவுக்கு அன்பும் கருணையும் கொண்டு சிந்தித்து நமது ஆசான் இந்த பொக்கிஷத்தை நமக்கு அளித்திருக்கிறார் என்ற உணர்வுடன் நம் மனதை பல்வேறு தேவையற்ற விஷயங்களில் ஈடுபடுத்தாது மனவளக்கலையை முழுமையாக ஏற்றுக்கொண்டு இந்த தவங்களை முறையாக செய்து பயிற்சிகளை முறையாக செய்து ஒரு ஆனந்த வாழ்க்கையை வாழ்வோம். அந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து உலக சமுதாய சேவா சங்கத்துடன் இணைந்து இந்த அருமையான வேதாத்திரியத்தை சமுதாயத்திற்கு கொண்டு செல்லும் தொண்டில் நம் பங்கினை குருவுக்கு காணிக்கையாக அளிப்போம். உலகத்திற்கே அமைதி அளிக்கக்கூடிய மனவளக்கலை யோகாவை உலக சமுதாய சேவா சங்கத்தின் மூலம் அனைத்து மக்களுக்கும் கொண்டு செல்லும் உன்னதமான தொண்டினை நமது தலைவர் பத்மஸ்ரீ எஸ்கே மையா அவர்கள் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். நம்மால் ஆன அதோடு இணைந்து நம்மால் ஆன தொண்டினை செய்வோம் என்று கூறி மீண்டும் ஒரு முறை நம் குருவுக்கும் இறைநிலைக்கும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் நிர்வாகத்தினருக்கும் தலைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா, கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்லலாங்களா ஐயா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. முதல் அன்பராக TS ராஜாராமன் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். பேசுங்க ஐயா. ஐயா கிட்ட. வாழ்க வளமுடன். ராஜாராமன், சென்னை பழநகர்ந்து பேசுறீங்க. நல்ல அருமையான கருத்துரை சொன்னீங்க. திருக்கோயிலும் அரிய திருக்கோயிலும் நிறைய மகேஷனுடைய பாடல்கள் கவிதைகள்லாம் மேற்கோள் காட்டி நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. அருமையா இருந்தது, நன்றி. எனக்கு 2 கேள்வி இருக்கு. ஒன்று நான் வகுப்பு எடுக்கும் போது ஏற்பட்ட அனுபவத்தை கேள்வியை கேட்குறேன் உங்கள்கிட்ட. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு ஒரு வகுப்பு அட்டன் பண்ணாரு. அவர் கேட்ட கேள்வி என்னால் பதில் சொல்ல முடியல. அப்போ என்னன்னா, ஏன் நீங்கள் அறிவு திருக்கோயில்னு போர்டு போட்டிருக்கீங்க, நாங்கள் பாடலாம் கற்றுக்குறோம், ரைட், நல்ல விஷயம் சொல்கிறீங்க. ஆனால் இங்கே வந்தால் ஜன்னல் இருக்குது, உட்கார்றதுக்கு ஒரு ஹால் மாதிரி இருக்கே தவிர இதை பார்த்தா ஒரு கோயில் மாதிரி தெரியல, கோபுர மாதிரி இல்லை, மேலே கும்பல நந்தி இல்லை, உள்ள கடவுள் இல்லை, அப்படி இருக்கு. இருக்கும்போது எப்படி அது அறிவு திருக்கோயில் சொல்ல முடியாத, இது பில்டிங் தானே இது அப்படின்னு கேள்வி கேட்டாரு. இதுக்கு என்ன விளக்க கொடுங்க எனக்கு. அதான் ஏற்கனவே இந்த ஸ்பீச்சில் கொடுத்தோம். மகரிஷி அவர்கள் பூமியின் மேல் கட்டிடம் இருந்தாலும் மனதை உடலை விட்டு உயர்த்தி வானிலே விண்ணிலே இருக்கும் இறை சக்தியையும் இறைவனையும்
வணங்குவதுதான் அறிவு திருக்கோயில். அந்த வானத்தில் இருப்பதெல்லாம் இங்க கொண்டு வர முடியாது. அது கொண்டு வந்தா அது குறுகிவிடும். சூரியனுடைய படத்தையோ அதை வைத்து நாம் தவம் செய்வதை விட மனதை உயர்த்தி உடலை விட்டு சூரியனுக்கே சென்று வழிபடுவது மிக பெரிய ஆற்றலை நமக்கு குறைந்த காலத்தில் கொடுக்கும். அதனால் நமது அறிவு திருக்கோயில் இருப்பது பிரபஞ்சத்தில் என்று கூறுங்கள். உடல் இங்கு இருக்கிறது. மனதை ஆக்கினையிலும் துரியத்திலும் பண்படுத்தி உடலை விட்டு உயர்த்தி எங்கு உண்மையான இறை சக்தி இருக்கிறதோ அங்கே நம்ம மனதை சென்று செலுத்தி அந்த ஆற்றலை பெற்றுவிட்டு மீண்டும் அந்த மனதை உடலோடு இணைக்கிறோம் சாந்தி தவத்தின் மூலமாக. அதனால அறிவு திருக்கோயில் என்றாலே பூமியில் கிடையாது. அவருக்கு தவம் செய்ய 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 பழக பழக அவர் மனதில் எப்பொழுதும் பிரபஞ்ச நினைவும் நவகிரகங்கள் நினைவும் பஞ்சபூதங்கள் நினைவும் இருந்து விட்டால் அது வெற்றி. அவர் தனியாக கோயிலுக்கு திருக்கோயில்களுக்கு சென்று கடவுளை வணங்க வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் அந்த உண்மையான தெய்வ சக்தியான பிரபஞ்ச கோயிலுக்குள் தான் அவர் மனம் இருந்து கொண்டிருக்கிறது. அவருக்கு வாழ்க்கைக்கு வேண்டிய அனைத்து வளங்களும் எளிதாக கிட்டும். அவர் மனதில் ஏற்படும் நல்ல எண்ணங்கள் இந்த உண்மையான தெய்வ சக்தியின் மூலமாக செயலுக்கு வரும். எனவே தற்காலத்தில் இதை புரிந்து கொள்வது எளிது காந்த தத்துவத்தின் மூலமாக. அப்படி நாம எடுத்து சொல்லணும். ஓகே, அருமையா விளக்க கொடுத்தீங்க. புது மாதிரியான கோணத்தை கொடுத்தீங்க. ரொம்ப திருப்தி, சந்தோஷமா இருந்தது. நன்றியா. அடுத்த வீணா என்னன்னா, இப்ப நீங்க பேசும்போது சொன்னீங்க தவம் செய்ய செய்ய மேல் பதிவாகி விடும் அப்படின்னீங்க. அப்ப பாவப்பதிகள் போக்கும் முறையில மேல்பதிவு போடுறோம். இப்படி தவம் பண்ணும் போது மேல்பதிவு வருது, இதுவும் ஒரு முறையா? மேல்பதிவு என்பது உங்களுக்கு ஒரு தேவையற்ற விஷயம் இருக்கிறது. அது தேவையற்ற விதை மண்ணில் இருக்கிறது. அந்த மண்ணில் அந்த விதை முளைத்தால் ஒரு முள் செடியாக மாறி தொந்தரவு கொடுக்கும். எனவே அந்த விதைக்கு ஊக்கம் கொடுக்காமல் தண்ணீர் ஊற்றாமல் அதை அப்படியே விட்டுவிட்டால் அது வளர முடியாது, எழுச்சி பெற முடியாது. அனைத்து தவங்களும் நமது மனதில் களங்கங்கள் ஏற்கனவே இருக்கின்றன. நாம் வாழ்ந்த முறையாலும் கருமையத்தாலும் சமுதாயத்தாலும் இவைகளை அப்படியே விட்டால் அவைகள் எழுச்சி பெற்று உடல் மன துன்பங்களாக நிச்சயமாக மாறும். எதிர்பாராத விபத்துக்கள், எதிர்பாராத பொருள் நஷ்டங்கள், எதிர்பாராத உயிர் இழப்புகள் அனைத்தும் இவைகளால் ஏற்படுவதுதான். எனவே அவைகளிலிருந்து விடுபட மேல் பதிவாக சூரியனுடைய ஆற்றலையும் பிரபஞ்ச ஆற்றலையும் சந்திரனுடைய ஆற்றலையும் நாம் மனதில் கொண்டு வரும் பொழுது அது மனதின் மூலமாக உடல் செல்களிலும் கருமையத்திலும் மேல் பதிவாக பதிவாகி உள்ளே இருக்கும் தீய பதிவுகள் வெளியேறாமல் துன்பமாக மாறாமல் காக்கிறது. இதுதான் இந்த இறை வழிபாட்டின் ரகசியம். ஓகேயா, நல்ல ரொம்ப கிறிஸ்டியரா பதில் சொன்னீங்க. நன்றியா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மிக சிறப்புங்க ஐயா, சிறப்பு. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கிருபாநிதி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா ஐயா வாழ்க வளமுடன். ஐயா ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. இதுல ரொம்ப இதுல பிடித்தமான வார்த்தை அறிவு திருக்கோயில் விண்ணில் அமைந்துள்ளது. அதை கற்பனை பண்ணி பார்க்கலே நல்லாதான் ஐயா இருக்கு. நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்புயா. ஐயா இப்ப நீங்க அவர்கள் அவர் மனதை எப்பொழுதுமே சுத்த வெளியிலும் பிரபஞ்சத்திலும் தான் வைத்துக் கொண்டு இங்கு பேசுவார். அனைத்து பூமியில் ஏற்படும் அனைத்து செயல்களையும் அந்த நினைவில் செய்வார். அது எப்படி வந்தது? தொடர்ந்து தவம் செய்தால் வந்துவிடும்.
இல்லையா? அதையே இப்ப நம்ம இவ்வளவு நாள் இந்த வேர்டை நான் கேட்டதே இல்ல. அறிவுத்திருக்கோயில் விண்ணில் அமைஞ்சிருக்க, நம்மளே ஒரு கற்பனை பண்ணி பார்த்தா கூட அது ரொம்ப அருமையா இருக்கு சொல்றது. ரொம்ப நன்றி ஐயா. உண்மை அது உண்மை. உண்மை உண்மை. உண்மை. ஆமா, உண்மையான தெய்வம் சுத்தவெளி, உண்மையான தெய்வ சக்தி பிரபஞ்ச சக்தி. நாம எல்லாம் டூப்ளிகேட்டை கட்டிட்டு அழுறோம், அதனால பலன் இல்லைன்னு புலம்புகிறோம், வாழ்க்கையில அவஸ்தைப்படுறோம். இதுக்கெல்லாம் செலவே தேவையில்லை. புரிதல் மட்டும் இருந்தால் போதும். தைரியம் வேண்டும், அறிவுத்திருக்கோயில போயிட்டு வந்தா குரு வேண்டும், புரிதல் வேண்டும். புரியுதையா? குரு வேண்டும். இப்ப நம்ம அறிவுத்திருக்கோயிலுக்கு போகையில இனிமே விண்ணுல இருக்கோம், சுத்த வழியில இருக்கோம், போடே போயிட்டு ஆனா வரலாம்யா. நன்றி. அந்த எண்ணம் ரொம்ப நம்ம உயர்ந்து விட்டோம். புரியுது ஐயா. எனக்கு ஒரு 2 கேள்வி இல்ல. நான் எப்படின்னா, பக்தி வழிபாட்டை தொடர்ந்து ஞான மார்க்கம். ஆனா சில சமயம் நான் ஃபீல் பண்ற சொல்றேன். எங்க வீட்டுக்கு பக்கத்துல பழமையான சிவன் கோயில் இருக்கு. மன்றத்துக்கு போவேன். ஆனா அந்த சிவன் கோயில்ல போய் உட்கார்ந்து சுத்திட்டு அதெல்லாம் அங்க உட்கார்ந்து ஒரு தவமோ இல்ல துரியமோ ஆகினையோ செய்யும் போது அந்த தூவிக்கு நேர அதுல ஒரு சுகம் இருக்கிறது மாதிரி நான் உணர்றேனா இல்ல அதோடைய எண்ணமானு தெரியலையா? அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி எப்போ சில கிழமைகள் 2 கிழமை வச்சிருப்பேன். அன்னைக்கு மட்டும் அந்த கோயிலுக்கு போய் உட்கார்ந்து அப்படியே அந்த ஸ்தூபிக்கு நேரம் நினைச்சு எல்லா வாழ்ந்தாலும் நமக்கு இறங்குற மாதிரி ஒண்ணு. அது என்னுடைய கற்பனையா இல்ல அதுல ஒரு தெளிவு இல்லாம இருக்கனா ஒண்ணுயா? இன்னொன்னு வந்துயா, செயற்கையாக மனம் ஊடுருவுறது அப்படிங்கிறது எனக்கு புரியலையா. செயற்கையா எப்படி மனம் ஊடுருவோம்? 2க்கு மட்டும் கொஞ்சம் விளக்க சொன்னீங்களா? நல்லதுயா. நன்றி ஐயா. தெய்வ வழிபாட்டை பக்தி வழியாக நாம் செய்யும் பொழுது நாம் தேர்ந்தெடுக்க வேண்டியது மிக பழமையான கோயில்கள், கூட்டமே இல்லாத கோவில்கள். அதில் அந்த காலத்தில் அதை ஏற்படுத்தும் பொழுது 5 பொன்களால் முறையாக மந்திரத்தால் உருவேற்றி 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 அந்த முன்னோர்கள் அந்த காலத்தில் பிரதிஷ்டை செய்த தெய்வத்தை அங்கு செல்லும் பொழுது ஒரு காந்த களம், எப்படி ஜீவ சமாதியில் ஒரு காந்த களம் இருக்கிறதோ அந்த பழங்கோயில்களில், கூட்டம் இல்லாத கோவில்களில் அந்த காந்தம், தூய காந்தம் இருக்கும். அலை நாம் அங்கு சென்று தவத்தை செய்யும் பொழுது எப்படி ஆழியாரில் அந்த அண்டர் கிரவுண்டில் மகரிஷி தவம் செய்த இடத்தில் செய்யும் பொழுது உடனடியாக நமக்கு அந்த பிரபஞ்ச காந்த சக்தி வருகிறதோ அதே போல அந்த கோயில்களில் அமைதியாக ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொண்டு கண்களை மூடி பிரபஞ்சத்தை நினைந்து தவம் செய்யும் பொழுது அந்த காந்த ஆற்றல் மிக மிக உதவியாக அமையும். அதனால் எங்கு கூட்டம் இல்லையோ, எங்கு கூச்சல் இல்லையோ, அந்த கோயிலாக பழங்கோயிலாக தேர்ந்தெடுத்து செல்லலாம். அதில் உட்கார்ந்து தவம் செய்யலாம். வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. ஐயா அந்த இன்னொன்னுயா, செயற்கையாக மனம் ஊடுருவதுன்னா அது எப்படியா புரிஞ்சுக்கலாம்? எனக்கு நீங்க சொன்ன விளக்கம். மனம் இயற்கையாக செயற்கையாக எப்படியா ஊடுருவும்? நீங்க எதை ஆழ்ந்து சிந்திக்கிறீர்களோ அது உங்கள் மனதில் ஊடுருவி விடும். இதுதான் காந்த தத்துவத்தின் அடிப்படை. அப்ப நீங்க செயற்கையான விஷயங்களான ஒரு பணத்தை பற்றி நினைக்கிறீர்கள், ஒரு கம்ப்யூட்டரை பத்தி நினைக்கிறீங்க, இது மாதிரி எல்லாம் ஒரு ஆழ்ந்து கவனிக்கும் பொழுது உங்கள் மனம் செயற்கை தன்மையை அதிகமாக பெறும். அப்பொழுது நம்மிடம் இருக்கும் அந்த இயற்கை தன்மை செயற்கை தன்மை மிக அதிகமாகும் போது செயல்பட முடியாமல் போய்விடுகிறது. அதுதான் டென்ஷன், ஆன்சைட்டி, உடல் நோய்கள், மனதில் டிப்ரெஷன், மீது எல்லாம். பால் நம் மனதை செலுத்தும் பொழுது மிக ஆழமாக செலுத்தக்கூடாது. அது நமது இயற்கை இயக்கத்தை பாதிக்கும் அளவுக்கு, அதாவது எனக்கு எப்படியாவது பொருளை சம்பாதித்து விட்டால் இந்த உலகத்தில் நான் சிறப்பாக வாழ்வேன் என்று என் மனதை தயார்படுத்தி கொண்டு அதில் மிக அதிகமாக ஈடுபட்டு அல்லும் பகலும் அதே நினைவாக இருந்து அந்த பொருளை சம்பாதித்தாலும் அது மருத்துவமனைக்கு தான் கொடுக்க வேண்டியிருக்கும். ஏனென்றால் உடலில் இருக்கும் இயல்பான தெய்வ ஆற்றலுக்கு எதிரானது செயற்கை விஷயங்கள். அதை மகரிஷி அவர்கள் அற்புதமாக அளவு முறை என்று நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதை மறக்கவே கூடாது.
செயற்கை விஷயங்கள் நன்றி ஐயா. அளவு முறையோடு நம் மனதை விலக்கி விட வேண்டும். வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்பியா, நல்லாவே புரியுதுயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாய்ப்புக்கு நன்றி அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இப்ப திருக்கோயிலுக்கு மக்கள் எல்லாம் சொல்றாங்க ஐயா, கூட்டம் கூட்டமா, இதுவரை தாங்கள் வாழ்க்கையில் பெற்ற வளத்துக்கும் நலத்துக்கும் நன்றி செலுத்தும் விதமாகும் இல்ல உலக மக்கள் அனைவரும் வளத்தோட நலத்தோடு வாழ வேண்டுமா, அதுக்காக போறோம் எடுத்துக்கலாமா ஐயா? அதுக்காக தான் சொல்றாங்கன்னு எடுத்துக்கலாமா? அதை கூட்டம் கூட்டமா போறாங்க, அவங்க வாழ்க்கையில் பெற்ற வளத்துக்கும் நலத்திற்கும் உலக மக்கள் அனைவரும் வளமோட நலமோட வாழ வேண்டும் அப்படின்னு வேண்டதாக போறாங்கன்னு எடுத்துக்கலாமா? எண்ணம் சரிதான், எண்ணம் சரிதான். அந்த எண்ணம் மனதிற்கு எந்த அளவுக்கு தூய காந்த சக்தி இருக்கோ அந்த அளவுக்கு தான் அந்த எண்ணத்துக்கு. ஓ சரி 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 சரி. அதனால கூட்டமாக இருக்கும் பொழுது பல்வேறு எண்ணங்களோடு அங்கு வரும் பொழுது அந்த உண்மையான எண்ணம் அடிபட்டு போய்விடுது. அதனால அதுல பெரிய பயன் இல்லாமல் போய்விடுகிறது. வேற ஒன்றும். சரிங்க சரிங்க. நன்றி 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 அம்மா. அம்மா வாய்ப்பு நன்றி அம்மா. வாழோடமா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த அன்பராக கோவிந்தராஜ் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஞானப்பேழை என்ற ஒரு வார்த்தை உங்களுடைய சொற்பொழிவுல சொன்னீங்க ஐயா, அதை பற்றி கொஞ்சம் விவரமா சொன்னீங்கன்னா உதவியா இருக்கும் ஐயா. பாருங்க, இந்த புக்கு தான் ஞானப்பேழை. ஒரு தனி புக் இருக்குங்களா? ஓ சரிங்க ஐயா. சரிங்க. உங்களுக்கு ஒரு 116 கவிதைகள் இருக்கு. தனியா இருக்குங்களா ஐயா? ஓ சரிங்க. அவ்வளவும் வைர கவிகள். ஓகே, ரொம்ப சந்தோஷங்க. ஏன்னா அது வார்த்தை கேள்விப்பட்டது இல்லை, அதனாலதான் அந்த பாடல்களை பார்த்த உடனே தனியா ஒரு தொகுப்பு இருக்கும், ஞானக்களஞ்சியம் மாதிரி அது ஒரு தனி தொகுப்பு இருக்கும்னு சொல்லி. ஆமா, தனி தொகுப்பு தான். ஒரு 50 பக்கங்கள் தான் இது. சரிங்க, ரொம்ப சந்தோஷங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்களை. நன்றி. மறந்து போயிடும் நமக்கு அடிக்கடி மனவளக்கலையில எவ்வளவு கருத்துக்கள் கேட்டால் கூட இந்த சமுதாய பதிவுகளால அது மறந்து போய்விடும். ரொம்ப சந்தோஷம். வாழ்க வளமுடன். இருக்கிறதுக்கு இந்த கவிதைகள்லாம் மனப்பாடம் செய்வது கூட நல்லது. நம்ம கிளாஸ் எடுப்பதற்கும் நமது மனதில் இது ஆழ்ந்து செல்வதற்கும் ரொம்ப அருமையான ஒரு தொகுப்பு. மிகவும் சிறப்பு ஐயா. சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம் ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக வளமுடன். சொல்லுங்க. வாழ்க வளமுடன். ஓகே. அடுத்த அன்பராக கவிதா ஸ்ரீனிவாசன் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். சிக்னல் கொஞ்சம் ஸ்லோ ஆகுதுங்க. ஓகே. வாழ்க வளமுடன் கவிதா அம்மா. வாழ்க வளமுடன். உங்க மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்கம்மா. கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா, பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அதுல எனக்கு ஒரே ஒரு கேள்விங்க ஐயா. இப்போ பஞ்சபூத நவகிரக தியானம் நம்ம மார்னிங் பண்ணும்போது சம்டைம்ஸ் 10-15 மினிட்ஸ் இப்படி அப்படி ஆயிடுது. இட்ஸ் ஓகே வாங்க ஐயா. இப்ப நான் 4:30 பண்ணணும்ட்டு இருக்கேன். ஸோ சம்டைம் 4:30ன்றது ஒரு 4:40-45 ஆயிடுது. தட் இஸ் ஓகே. எல்லாம் ஓகே தாம்மா. நல்லதை செய்வதற்கு நேரம் காலம் பார்க்காதீர்கள். உங்கள் மனதில் எப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களோ, ஆற்றலோடு இருக்கிறீர்களோ, அமைதியாக இருக்கிறீர்களோ அப்பொழுது தவத்தை தொடங்குங்க. பரபரப்பான சூழ்நிலையில் தவம் செய்வது கடினம். அதனால எதுவும் குறையே இல்லைம்மா. எந்த சட்ட திட்டங்களும் மகரிஷி நமக்கு கொடுக்கவே இல்லை. காலையில 3:30 மணிக்கு எழுந்துக்கணும், 4:30 மணிக்கு எழுந்துக்கணும், 5 மணிக்கு எழுந்துக்கணும். எப்பொழுது எழுந்துக்கிறீர்களோ அப்பொழுது காலை கடன்களை முடித்துவிட்டு தவத்தில் முதலில் உட்கார்ந்து விடுங்கள். தூக்கத்திற்கு அப்புறம் தவம் செய்வது எப்பொழுதுமே சிறப்பு. ஏனென்றால் இந்த சமுதாய எண்ணங்கள் எல்லாம் மிக குறைவாக இருக்கும் நமக்கு அப்ப. அதனால நம்ம தூங்கணும், உடல் சக்தி அதிகமாக இருக்கணும், அப்ப தவத்தை செய்யணும். தூக்கம் நன்றாக வரும் பொழுது தவம் செய்யக்கூடாது.
தவம் செய்ய அது தூக்கத்தை கெடுத்து விடும். எந்த ஒரு குற்ற மனப்பான்மையும் உங்களுக்கு தேவையே இல்லை. மகரிஷி அவர்கள் நாள் முழுவதும் எந்த நேரத்திலும் எந்த தவத்தையும் செய்யலாம் என்று கூறிவிட்டார்கள். அதனால் உங்களை அதிகமாக வருத்தி கொண்டு இந்த டயத்துல தான் செய்யணும், அந்த டயத்துல தான் செய்யணுங்கிறதே கிடையாது. எப்ப வேண்டுமானாலும் செய்யுங்க. வாழ்த்துக்கள். ஓகே. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சாந்தி சுந்தரம் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன்மா. சத்யபிரியாமா வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஐயா ஹரிகரன் ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. தெளிவான அப்படி நிதானமான கருத்து ஆழமிக்க அப்படியே எங்களை அந்த கருத்துக்களுக்கு கொண்டு போயிட்டீங்க. பழைய நினைவுகள் எல்லாம் நிறைய தூண்டி விட்டதுங்க எங்களுக்கு. அதாவது பக்தி மார்க்கத்துலதான் நான்லாம் ரொம்ப திளைத்து இருந்த நேரத்துலதான் எனக்கு மகானுடைய அருள் கிடைச்சு ஒரு பெண்மணி மூலமாக நான் மலவனக்கலைக்கு வந்தேன். அப்ப என்கிட்ட கேட்டது உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு என்ன வேணும்னு கேட்க தெரியலையே அப்படின்னு. உங்க பேர் என்னன்னு கேட்டோடனே சாந்தி சுந்தரம் சொன்னேன். உங்களுக்கு சாந்தி கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்கள்னு சொன்னாங்கய்யா. அதன் பிறகுல இருந்து நான் அடுத்தடுத்து தவம் கத்துக்கிட்டேன். அப்ப ஒரு முறை அம்மன் கோயில் போயிருக்கிற போது அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில எல்லாருமே பேசிட்டு சாப்பிட்டுட்டுலாம் இருந்தாங்க. நான் அமைதியா போய் நம்மளுடைய வஜ்ராசனத்துல உட்கார்ந்து தவம் செய்ய ஆரம்பிச்சுட்டேங்கய்யா. ஒரு 20 நிமிஷமோ 1/4 மணி நேரமோ போயிருக்கும். அதுக்கு பிறகு பார்த்தா திடீர்னு ஏதோ என்னை யாரோ உணர்வு பார்ப்பது போல ஒரு உணர்வு. கண் விழித்து பார்த்தால் ஜடாமுடியோட ஒரு மகான் உட்கார்ந்து இருக்கிறாங்க என் முன்னாடி சேர்ல. உடனே என் கண்களை திறந்த உடனே அவங்கள பார்த்த உடனே என்னை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வி, அம்மா வைப்ரேஷன் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டாங்கய்யா. என்னால எதுவுமே பேச முடியாத சூழ்நிலையில இருந்தேன். அப்புறம்தான் சொன்னாங்க, எப்படி நம்ம இறைவனை கும்பிடணும், எப்படி இறைவனை வேண்டணும், இறைவனை எப்படி நினைக்கணுங்கிறதுக்கு அம்மா இவன் நேரம் வைப்ரேஷன்ல இருந்தாங்க. எப்படி இருந்தது என்னமே ரொம்ப அற்புதமாக இருந்ததுங்க ஐயா அப்படின்னு சொன்னேன். என்னை ஆசீர்வாதம் பண்ணாங்க. அன்னைக்கு யோசிச்சேன், நம்ம இது வரைக்கும் பக்தி மார்க்கத்துலதான் இருந்தோம், இப்ப நம்ம ஞான மார்க்கத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டோம் மகான் மூலமாக. இப்ப அந்த மாதிரி தவம் பண்ணும்போது அந்த வைப்ரேஷனை உணர்ந்து நம்ம அங்க தவம் பண்ணுவது மிகவும் புனிதமானதுன்னு அந்த ஐயா மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேங்கய்யா. ரொம்ப அற்புதமா இருந்ததுங்கய்யா எனக்கு. அதே மாதிரிதான் இப்ப எந்த கோயிலுக்கு போனாலும் பிரசாதத்துக்காகவோ நம்மளுடைய அந்த அந்த விக்கிரகத்தை பாக்குறதுக்கு கூட நான் செலவழிப்பது இல்லைங்கய்யா. அங்க இருக்கக்கூடிய அந்த நல்ல எண்ணங்கள் இருக்கக்கூடிய அந்த காஸ்மிக் பவரோட என்னுடைய அந்த ஆகினை துரியத்தை இணைத்து உட்கார்ந்து 1/2 மணி நேரம் இருக்கும் போது மனம் ஆனந்தமாக இருக்குதுங்கய்யா. கண்டிப்பா ரொம்ப அற்புதமான உங்களுடைய மகிழ்ச்சி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்தது. நல்லா இருந்ததுங்கய்யா. வேற ஒண்ணும் சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லைங்க ஐயா. நீங்கள் சொல்லுவது விஞ்ஞான விளக்கம், அவ்வளவுதான். யார் தவம் செய்தாலும் அவர்களுடைய ஜீவகாந்தத்தில் நாளடைவில் மாற்றம் பெற்று உண்மையான சக்தியாகிய வான்காந்தம் வரும் பொழுது அந்த சிலிர்ப்பு உண்டாகும். அந்த காந்த ஆற்றலை அவர்களும் உணர முடியும். இன்னும் அதிகமாக மற்றவர்களும் உணர முடியும். காந்த ஆற்றல் அதிகமாக உள்ள மனிதர்களை நாம் மதிப்போம். ஆனால் நாமே தவம் செய்து இந்த ஆற்றலை அதிகரித்துக் கொள்வதுதான் சிறந்த முறை. ஒவ்வொரு முறையும் நமக்கு ஆற்றல் குறையும் பொழுது அவரை தேடி அலைஞ்சு அவர்கிட்ட இருந்தா எனக்கு ஆற்றல் வருதுங்கிறது அது சரியில்லை. நமது அருள் தந்தை அவர்கள் இதை விஞ்ஞானமாக விளக்கி நாமே தவம் செய்து நாமே அந்த ஆற்றலை பெற்று இறைவனுக்கும் நமக்கும் யாரும் எப்பேற்பட்ட மனிதனும் குறுக்கீடு இல்லாமல் எந்த அளவுக்கு நம்மால் குறைந்த அளவு கிடைத்தாலும் நம் உழைப்பினால் அது கிடைத்தது என்கிற மன நிறைவு இருக்கும். ஆனால் நாளடைவில் இதை தொடர்ந்து செய்யும் பொழுது யார் தயவும் எனக்கு தேவையில்லை, குரு வழிகாட்டி விட்டார் எது உண்மையான தெய்வம் என்று, அதை நான் தொடர்ந்து செய்து 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 பழகி வாழ்வில் உயர்வேன் என்று கூறும்பொழுது இந்த மனதில் இந்த டைவர்ஷன் எதுவும் இருக்காது. அவரு ஆற்றல் அதிகமா இருக்கும்போது இயல்பாக மக்கள் அவர்பால் வருவார்கள். அது தவறும் இல்லை. ஆனால் நாமே பழகும் முடியுமாதான் மகரிஷி அவர்கள் நமக்கு இதை கொடுத்திருக்கிறார்கள். அந்த பெருமையை அந்த பொக்கிஷத்தை உணர்ந்து முடிந்த வரையிலும் மனிதர்களை நம்பாமல் அது யாராக இருந்தாலும் நாமே தவம் செய்து
அந்த பிரபஞ்சத்தோடு இணைந்து ஆற்றலை பெற்று நன்றாக வாழ்வோம். அது ஆபத்து இல்லாதது. வாழ்த்துக்கள். வாழ்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சத்யபிரியா அம்மா வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. அடுத்த அன்பராக மல்லிகா அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அதாவது நம்ம தவம் செய்யும் போது பழைய இந்த கர்மா பாதிப்பு அடையாது, கர்மாவை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லைன்னு ஒரு ஆழமான கருத்து சொன்னீங்கல்ல ஐயா. ஆனா பழைய கர்மா நம்மளை பாதிக்கத்தாங்க ஐயா செய்யுது. இதுவரைக்கும் பாதிச்சிருக்குமா? சரிங்க ஐயா. இப்ப தொடர்ந்து தவம் செய்து செய்து மேல் பதிவாக போட போட அந்த கர்மாக்கள் எல்லாம் எழுச்சி பெறாது. ஆமா, அதனால அந்த கர்மாக்களை பத்தி கவலைப்பட வேண்டாம். அதை மீறி தவம் செய்ய ஆரம்பித்தவுடன் இது வந்து விடாது. தொடர்ந்து தவம் செய்ய செய்ய அந்த கர்மாக்கள் அதனுடைய அழுத்தம் அதிகமாக இல்லாத போது அழிந்துவிடும். அதையும் மீறி ஆழமான கர்மாக்கள் இருந்தால் அது வெளிவரும். அந்த துன்பத்தை ஏற்று சகித்து கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்பதை செய்யும் மனநிலை நமக்கு வரும், மன ஆற்றல் வரும். அது ஒரு முறைதான் வரும். அது ஒரு முறை வந்துவிட்டால் அந்த பதிவு போய்விடும். தொடர்ந்து தவத்தை செய்து செய்து நாம கர்ம வினைகளை பற்றி கவலைப்படாமல் நாம அந்த மேல் பதிவாகிய தெய்வ சக்தியை அதிகரித்துக் கொள்வோம். ஐயா நான் பேராசிரியர் தாங்க ஐயா. 13 வருஷமா உடற்பயிற்சி ஒரு நாளும் பண்ணாத விட்டது இல்லைங்க ஐயா. தவம் ஒரு நாளும் பண்ணாத விட்டது இல்லைங்க ஐயா. ஆழ்ந்து மௌனம் எல்லாம் 2 மாசம் கூட தொடர்ந்து மௌனம் கூட இருப்பேங்க ஐயா. இது மேல தவமையும் வீட்டுல வச்சிருக்கேங்க ஐயா. ஒரு சில நேரத்துல கர்மா இன்னும் கஷ்டத்தை கொடுக்குது அப்படிங்கும் போது எனக்கு பழைய கர்மா ஏதோ கர்மா வெளியில போகுதுங்கிறது நல்லா உணரவெல்லாம் முடியுதுங்க ஐயா. இது கர்மா, நம்மளுடைய கர்மா வெளியில போகுது அப்படின்னு நல்லா தெரியுதுங்க ஐயா. சில நேரத்துல அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதான் கெட்டிக்கிறதானே பத்த மாட்டேங்குதுங்க ஐயா. இந்த விஷயத்துல நாம கொஞ்சம் சிந்திப்போம். நமக்கு மகரிஷி அவர்கள் துரியாதி தவம் கொடுத்திருக்காங்க. அதே போல 9 மைய தவம், இறைநிலை தவம், பஞ்சபூத நவகிரக தவம், ஆகினை, சாந்தி, துரியம், பஞ்சேந்திரிய தவம், நித்தியானந்த தவம்னு கொடுத்திருக்காங்க. கண்டிப்பாங்க. இதுல நாம இந்த கருத்தாய்வுல பார்த்தோம். முன்னோர்களும் எப்பொழுதுமே ஆசீர்வாதம் செய்வாங்க. 16 பெற்று பெருவாழ்வு வாழுங்கள் அப்படிம்பாங்க. இப்ப அந்த 16ஐயும் நீங்க நோட்ல எழுதி வச்சுங்க. இறையுணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கள் பேரு, அறிவிலிருந்தோ நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து உலகம் தன்மை, பொறைவுடைமை. இப்படியும் சொல்லலாம். அந்த இதுல நாம கொடுத்துருக்கோம் பாருங்க, அதுலயும் சொல்லலாம். நெல், செல்வம், இது போல எல்லாமே ரெண்டும் ஒண்ணுதான். இதை எழுதி வச்சுங்க. இதை எழுதி வச்சுட்டு அப்புறம் டிக்கெட்டிங்க. சரிங்க. எதெல்லாம் உங்களுக்கு இருக்குன்னு சரிங்க. அதை நினைச்சு முதல்ல பெருமைப்படுங்க, சந்தோஷப்படுங்க. ஓகேங்க. அது அப்புறம் எதெல்லாம் கொஞ்சம் குறைவா இருக்குன்னு பாருங்க. சரிங்க. அப்புறம் எது மிக குறைவா இருக்குன்னு பாருங்க. சரிங்க. அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிங்க. சரிங்க. இதுக்கு பேர் நீங்க சொன்னதுக்கு பேர் வாழ்க்கை வளங்கள் அப்படிங்கிற பேர். வாழ்க்கை வளங்கள் என்கிற வார்த்தையை மகரிஷி எந்த தவத்தில் அதிகமாக பயன்படுத்துகிறார் சொல்லுங்க. வாழ்க்கை வளங்கள் அப்படிங்கும் போது நம்ம துரியாதீத தவம், பஞ்சபூத நவகிரக தவம் ரெண்டுமே கிட்டத்தட்ட வருதுங்க. வாழ்க்கை வளங்கள் என்கிற சொல்லை அதிக முறை பயன்படுத்துவது எந்த தவத்தில்? பஞ்சபூத நவகிரக தவம். அவ்வளவுதான். அப்ப இந்த 16 விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு 4 விஷயம் வரைக்கும் இல்லைன்னா பரவாயில்ல. You are a blessed person. கடவுளுடைய சக்தி பிறக்கும் பொழுதே உங்களுக்கு நல்லதாக அமைந்து விட்டது. இந்த 16ல 8 இருக்கு, 8 இல்லைன்னா இந்த வாழ்க்கை வளங்களை பெறுவதற்கு பஞ்சபூத நவகிரக தவத்தை வாரம் 3 முறையாவது செய்ய வேண்டும்.
ஓகே. அப்படி செய்ய செய்ய இந்த வளங்கள் எல்லாம் உங்களுக்கு சமநிலையாக மாறிவிடும். ஓகே. ஒவ்வொரு நவகிரகமும் ஒவ்வொரு நன்மையை அளிக்கிறது. மகரிஷி அவர்கள் கூறுவார்கள், பொதுவான இறைநிலை தவம், பிரபஞ்ச தவம் இதையெல்லாம் செய்யும் பொழுது நமக்கு தெய்வ சக்தி நிச்சயம் கிடைக்கிறது. அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இப்ப அதுக்கு ஒரு உதாரணமும் மகரிஷி அவர் சொல்லுவாங்க. என்னவென்றால், நம்ம கிச்சன்ல எடுத்துப்போம். நமக்கு பல்வேறு வடிவமான பாத்திரங்களை பயன்படுத்துகிறோம். நான் என்ன பண்றேன், இந்த பாத்திரங்களை எல்லாம் எடுத்து ஒரு தராசுல வச்சு 10 கிலோ வருது. உடனே என்ன பண்றேன், அடுத்த இதுல 10 கிலோ உள்ள அதே மெட்டலை பெரியதாக ஒரு பட்டையா உங்களுக்கு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு சமையல் செய்யுங்கன்றேன். ஸ்பூன் கிடையாது, கரண்டி கிடையாது, டம்ளர் கிடையாது. அந்த பாத்திரமும் வேல்யூ தான். ஆனா அதை பயன்படுத்த முடியுமா நமது அன்றாட வாழ்க்கைக்கு? கரண்டி இதெல்லாம் வேணும். அதுதான் நவகிரகங்கள். கரண்டி, ஸ்பூனு, டம்ளரு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்துல நமக்கு பயன்படும். அதனால நாம முதல்ல முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நம் அமைதிக்கும் குடும்ப அமைதிக்கும் நம் வளத்திற்கும் குடும்ப வளத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது பஞ்சபூத நவகிரகம். அது நம்ம குறைகளை எல்லாம் போக்கிவிடும். 16 செல்வத்தையும் நமக்கு மெல்ல மெல்ல அளிக்க தொடங்கிவிடும். அதற்கு பிறகு வாழ்வின் நோக்கமாகிய சுத்த வெளியில முழுமையாக தவம் செய்து இறை உணர்வு பெற்று முக்தி அடைவது என்பது அதுவாக வரும். அதனால ஒரு ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணி அந்த ஸ்டெப்புக்கு போகும்போது ஒரு நிறைவில்லாததான் நமது வாழ்க்கை அமையும். வேதாத்திரியம் வந்த போது கூட. புரியுதுங்க ஐயா. நான் அந்த ஒரு நாள் தவறாம 9 மைய தவத்தை 1 மணி நேரம் காலையில பண்ணிட்டு இருக்கேங்க ஐயா. ஆனா பஞ்சபூத தவத்தை அப்பப்பதான் பண்ணிட்டு இருக்கேங்க ஐயா. அதுதான் சொல்றேனே, சொல்லிட்டேன். அப்புறம் நீங்க அதை புரிந்து செய்ய வேண்டியது உங்க கடமை. பெரிய என்ன பண்ண போறீங்க? பெரிய உடல் நலம் நல்லா இருக்கு, ஓகே. 9 மைய தவம் பண்ணிட்டீங்க, உடல் நலம் நல்லா இருக்கு, மனதுல ஆற்றல் இருக்கு. ஆனா நம்ம குடும்ப பிரச்சனைகள், நம்மை பற்றிய பிரச்சனைகள், வாழ்க்கைக்கு அன்றாட தேவைகளுக்கான பிரச்சனைகள், இதையெல்லாம் நிறைவு செய்தாதானே ஒரு குடும்பமாக வாழும் பொழுது பொருள் தேவை இருக்கிறது நமக்கு. அந்த பொருளை ஈட்ட வேண்டிய அறிவு வேண்டும், திட்டம் வேண்டும், செயல் வேண்டும். அதெல்லாம் இல்லாம நான் உயர்ந்த நிலைக்கு போயிட்டேன்னு சொல்றதுல என்ன பலன்? நன்றாக சிந்திக்க வேண்டும். அதனால் முதல் படியாக பஞ்சபூத நவகிரக தவத்தை செய்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை வளங்களை பெற வேண்டும். அது மகரிஷி சொன்ன கருத்தை தான் நான் சொல்றேன். கண்டிப்பாங்க. உடல்நிலை கொஞ்சம் சறுக்கல் இருக்கிறத தவிர வேற ஒரு குறையும் இல்லைங்க. மற்றபடி நல்லா இருக்கு. ஒவ்வொரு கிரகத்திலும் அவர் சொல்ற அந்த பலன்களை குறிப்பெடுத்துக் கொள்ளுங்க. எல்லாத்திலையும் வாழ்க்கை வளங்கள், வாழ்க்கை வளங்கள், வாழ்க்கை வளங்கள்ன்றாங்க. இது போல வேற எந்த தவத்திலும் குறிப்பிடவில்லை. அப்ப நமக்கு வேண்டியது என்ன? இதுதான். நீங்க இயல்பாகவே 16ல ஒரு 14 வந்துடுத்தா உங்களுக்கு? உடல்நிலை மட்டும் கொஞ்சம் பாதிப்பு இருக்கு. இறைநிலை தவத்தை செஞ்சுட்டு முக்தி பெற வேண்டியதுதான். குடும்ப கடமைகள்லாம் முடிச்ச பிறகு, எல்லாம் முடிச்ச பிறகு அப்புறம் முழுமையான இறை உணர்வு பெறுவேன் என்று அதில் மனதை செலுத்தலாம். ஆனா இங்க ஒரே கம்ப்ளைண்ட் குடும்பத்துல, இந்த கடமையை நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க, நல்லா சம்பாதிக்க மாட்டேங்கிறீங்க, தேவைப்பட்ட போது பொருளை கொடுக்க மாட்டேங்கிறீங்க, பசங்களுக்கெல்லாம் கவனிக்க மாட்டேங்கிறீங்க, படிப்பதற்கு வேண்டிய வசதிகளை செய்ய மாட்டேங்கிறீங்க, எதை எடுத்தாலும் நீங்க மன்றத்துக்கு போறேன்னு சொல்றீங்க. அப்படி இருக்கவே கூடாது. அப்படி இருக்கக்கூடாது. இந்த முதல் நிலை படிகளை எல்லாம் தாண்டிதான் அந்த படிக்கு செல்ல வேண்டும். வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. எனக்கு சற்று உடல்நிலை தொய்வு இருக்கிறதுங்க ஐயா. மற்றபடி பொருளாதாரத்திலேயோ உங்களுக்கு சூரியன் சந்திரன் இது ரெண்டும் தான். சரிங்க. ஒன்று தந்தை கிரகம், இன்னொன்று தாய் கிரகம். சரிங்க.
இது இரண்டிலும் வழிபட வழிபட உடலும் மனதும் நன்றாக மாற்றம் பெறும். வாழ்த்துக்கள். நன்றி, மனமார்ந்த நன்றிங்க ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த அன்பராக செவ்வேல் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பாக இருந்தது ஐயா. உங்க ஒவ்வொரு உரையும் அந்த நுணுக்கங்கள் நிறைந்த உரையா இருக்கு. அது சொல்றீங்க ஐயா, நம்ம மகரிஷி ஐயா கொடுத்தா நம்ம அந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் சிஸ்டம் சில டைம்ல நம்மளுக்கு அந்த கர்ம வினைகளை கொண்டு சில டைம் நம்மளால ஏந்திருக்க முடியாத அளவுக்கு கொடுக்கக்குள்ள இப்ப நம்ம தவம் செய்யறோம், அந்த கர்ம வினைகள் குறையிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. இருந்தாலும் சில கர்ம வினைகள் நம்மளால அந்த செயல் விளைவு ரொம்ப கஷ்டம் இருக்குல்ல, அதை பொறுத்துக்கணும் ஐயா. அதை இன்னும் நம்ம அதுல இருந்து விடுபடுறதுக்கு நம்ம என்ன வழிகள் செய்யலாம் ஐயா? இன்று முதல் செயல் விளைவு நீதியை நாம் ஏற்றுக்கொண்டதால் நாம் செய்யும் அனைத்து செயல்களிலும் இந்த செயலை நான் செய்கிறேன், விளைவு என்னவாக இருக்கும் என்று யூகித்து பிறகு அந்த செயலை தொடங்க வேண்டும். இன்று முதல் அதை செய்யும் பொழுது எதிர்காலத்தில் நன்மைகளை கொடுக்கும். ஆனால் செய்த செயல்கள் அது விளைவாகத்தான் வரும். அதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் போக வேண்டும். செயல்களில் திருத்தம் இல்லாமல் நாம் வெற்றி பெற முடியாது. செயல் திருத்தம் தான் மனவளக்கலையின் உச்சகட்ட பயிற்சி. ஒவ்வொரு செயலை செய்யும் பொழுதும் எண்ணம் என்ன வேண்டுமானாலும் இருக்கட்டும், அதை பத்தி கவலைப்படாதீங்க. அது வரதான் வரும், அதை பத்தி இக்னோர் பண்ணுங்க டோட்டலா. ஆனா அது எண்ணம் செயலாக அந்த இடத்துல பிரேக் போடுங்க. இந்த செயலை நான் செய்கிறேன், இது என் உடல் மனதுக்கு நல்லதா, பிறர் உடலுக்கு மனதுக்கு நல்லதா, இந்த ரெண்டே கேட்டுங்க. இது எதுக்கும் நல்ல விடை வரும் என்றால் அந்த செயலை செய்யுங்க. தெய்வ நீதி உங்களுக்கு நன்மையை அளித்துவிடும். சரிங்க. வேற எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, நினைக்காதீங்க. செயல விழிப்பாக இருங்க, அவ்வளவுதான். கரெக்டுங்க ஐயா, உங்க சொல்றதுக்கு 100% கரெக்டுங்க ஐயா. வாழ்க்கை வளம் ரொம்ப சிறப்பு ஐயா. உண்மை செய்யறேங்க ஐயா, உண்மை ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. அடுத்த அன்பராக ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்கள் பழனியிலிருந்து. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சாரி சார், லேட்டா கொஞ்சம் ஜாயின் பண்ணேன். தவம் செய்யறது எம்டி ஸ்டமக்ல தான் செய்யணுங்களா, இல்ல தண்ணி ஏதாவது கொஞ்சம் காலையில குடிச்சிட்டு இல்ல அந்த மாதிரி செய்யலாங்களா? ஜாலியா செய்யுங்க. தவம் அது ஆனந்தமேன்னு மகரிஷி சொல்லிட்டார். சரிங்க சார். நல்லா தாகம் எடுத்தால் தண்ணீரை குடித்து விட்டு, உடற்பயிற்சிக்கு தான் அதெல்லாம் கண்டிஷன். நீர் அருந்திய பிறகு 1/2 மணி நேரம் கழித்து, உணவு அருந்திய பிறகு 2.5 மணி நேரம் கழித்து, அப்படின்னா உடற்பயிற்சிக்கு தான். நல்லா நீங்க வயிறு நிரம்ப சாப்பிட்டீங்கன்னா தூக்கம் தான் வரும். ஓகேங்க. ஏனென்றால் அவ்வளவு மன ஆற்றலும் வயிற்று பகுதிக்கு சென்று ஜீரண சக்தியை அது செய்வதற்கு உதவும். அதனால் ஒரு 1/2 மணி நேரம் கேப் விட்டுருங்க. ஓகே சார். சாப்பிட்ட பிறகு நல்லா ஓய்வு எடுத்துங்க, அப்படியே ரிலாக்ஸ்டா இருங்க. அப்ப ஒரு புது சக்தி உங்களுக்கு கிடைக்கும். அந்த டயத்துல தவத்தை செய்யுங்க. ஓகே சார். ஆமா, அதனால தவம் செய்வதற்கு நேரம் காலம் கிடையாது. எப்பொழுது உங்கள் உற்சாகமாக இருக்கிறதோ, மகிழ்ச்சியாக இருக்கிறதோ, ஆற்றலோடு இருக்கிறதோ, அந்த தெய்வ சக்தியை பெறுவதற்கு அதுதான் சரியான தருணம். ஒருத்தரோட கோபித்து கொண்டு விட்டு போய் தவத்துல உட்கார்ந்தா தவம் வராது. ஓகே சார். குக்கர் அங்க வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துல 10 நிமிஷம் தவம் பண்ணிட்டு குக்கரை ஆஃப் பண்றேன்னா தவம் வராது. ஓகே சார். அதனால நல்லா சாப்பிடுங்க, நல்லா ஓய்வெடுங்க. ஒரு அருமையான குரு கிடைத்திருக்கிறார். அந்த தவத்தின் மூலம் எல்லாவற்றையும் சால்வ் பண்ண முடியும் என்ற எண்ணத்தோடு தொடர்ந்து தவத்தை செய்யுங்க. எந்த கண்டிஷனும் கிடையாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் இந்த உண்மையான இறை வழிபாட்டை தவத்தை செய்து நம் மனதை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும்.
பழைய பதிவுகளிலிருந்து, தேவையற்ற பதிவுகளிலிருந்து விடுபட வேண்டும். உண்மையான இறை சக்தியை பெறும் பொழுது அந்த தெய்வ சக்தி, பிரபஞ்ச சக்தி நமது செயல்களுக்கெல்லாம் துணையாக நின்று நல்ல விளைவுகளை அளிக்கும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஒன் மோர் கொஸ்டின், சாரி, டைம் பர்மிட்ஸ். இப்போ எக்ஸசைஸ் செஞ்சுட்டும் செய்யலாங்களா, இல்லை அது ப்ரிஃபரபிளி பிஃபோர் எக்ஸசைஸ்? அது எல்லாருக்கும் வர கேள்விதான். இதெல்லாம் ஒன்றும் கண்டிஷனே கிடையாது. சரிங்க சார். நீங்கள் எக்ஸசைஸ் செய்துவிட்டு, காயகல்பம் செய்துவிட்டு தவத்தை செய்யலாம், இல்லை தவத்தை செய்துவிட்டு பிறகு எக்ஸசைஸ் காயகல்பம் பண்ணலாம். சரிங்க சார். பொதுவாக தவம் என்பது மனம் சம்பந்தப்பட்டது. அதனால நீங்க அதிக மனிதர்களோடு பழகுவதற்கு முன் அந்த காலை வேளையில் அந்த எண்ணங்களை சமுதாயத்திற்குள் செலுத்துவதற்கு முன் செய்வது சிறப்பு. அதனால எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தவத்திற்கு கொடுத்துடணும். ஓகேங்க சார். புரிஞ்சுங்களா? எழுந்துக்கிறீங்க, உடனே கரண்ட் இல்லை, மோட்டர் ஒர்க் பண்ணல, தண்ணிக்கு என்ன பண்றது, இப்படி ஏதோ பிரச்சனை சொன்னாங்கன்னா உங்களால தவம் செய்ய முடியாது. அதனால என்ன பண்ணணும், உங்க ரூமை விட்டு வெளியில வரத்துக்கு முன்னாடியே தவத்தை முடிச்சுக்கணும். சரிங்க சார். அடுத்த மனிதரை பார்ப்பதற்கு முன்பு தவம் செய்வது சிறப்பு. ஓகே சார். சம்டைம்ஸ் இந்த தூக்கம் சரியா வரலன்னா அப்ப இந்த சாந்தி தவம் செய்யலாம்னு சொல்றாங்களே சார், அது சரியா வரலன்னா அந்த தூக்க டைம் வந்துருச்சுன்னா சாந்தி தவம் செய்யுங்க. தூங்கி எழுந்த பிறகு மற்ற தவங்களை செய்யுங்க. சரிங்க சார். ரைட் சார். தேங்க்யூ சார். ஆர்கனைஸ் ஆயிடும் கொஞ்ச நாள்ல எல்லாம். உங்களுடைய வயது என்ன? எனக்கு 49 சார். அவ்வளவுதான், ரொம்ப யங்கா இருக்கீங்களே. அதனால ஒரு 6 மாதத்திலிருந்து 1 வருடத்திற்குள்ள உங்க வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பா மாறிடும். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். நான் யூகேல இருந்து பேசுறேன் சார். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் த யுவர் விஷஸ் அண்ட் பிளெஸிங்ஸ் சார். வாழ்த்துக்கள். நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் ஐயா, மிக்க நன்றிகள் ஐயா. அடுத்த அன்பராக லக்ஷ்மணன் காந்திமதி அவர்கள். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. உரை ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க ஐயா. கேள்வி பதில் நிகழ்ச்சியும் நல்ல சிறப்பாக இருந்தது. கேள்வி பதில் இன்றைய உரையொட்டி ஒரு கேள்விங்க ஐயா. ஐயா, இப்போ 18 சித்தர்கள், நாயன்மார்கள் எல்லாம் சிவனை நோக்கி கோயில் அப்படின்னு சொல்லி எல்லாம் அவங்களுடைய வழிபாடுகள்லாம் இருந்து அதை தொண்டுட்டு நம்ம தமிழர் பண்பாடு நம்ம கோயில்களை கும்பிட்டு வரோம். அதே மாதிரி இப்போ சித்தர்கள்லாம் இப்போ எவ்வளோ சித்தர்கள் இருக்காங்க. சித்தர் கோயிலுக்கு அமாவாசை பௌர்ணமி போய் சாமி கும்பிட்டு வரோம். இப்போ அங்கே போய் நம்ம வழிபடுறதுக்கும் இப்போ நம்ம அறிவு திருக்கோயில் இப்போ உடற்பயிற்சி, காயல்பம், தியானம், அகத்தாய்வு, மௌனம் இந்த மாதிரியெல்லாம் எடுக்கிறப்ப நீங்கள் சொல்கிறது இப்போ இன்னைக்கு சொன்ன விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக, அதாவது பிரபஞ்சத்தில் கோவில் இருக்குங்கிற சொல்கிற விஷயங்கள் ரொம்ப அருமையான ஒரு விஷயம். இப்போ இதுக்கு மூன்றுத்துக்கும் நம்ம இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்னங்க ஐயா? நம்ம அதை ரெண்டு தவிர்த்து தான் இதை மட்டும் எடுத்துக்கிறதா, இல்லை அதுலேயும் போய் நம்மளுடைய இதை நம்ம ஈடுபடுத்தி நம்ம செய்யலாமுங்க ஐயா? வாழ்க வளமுடன் ஐயா. நாம் ஏற்கனவே பார்த்தோம், கடவுள் சக்தி பொதுவானது, பாரபட்சமற்றது, அனைத்து மனிதர்களுக்கும் உயிரினங்களுக்கும் ஒரே மாதிரியாக இந்த பூமிக்கு ஆற்றலை கொடுப்பது. எனவே இந்த ஆற்றலை பிறவிலேயே அதற்கு தகுதியாக பெற்றவர்கள் சித்தர்கள், ஞானிகள். அவர்களோடு நாம் இருக்கும் பொழுது அந்த இடத்தில் நமக்கு ஆற்றல் நிச்சயம் கிடைக்கும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனாலும் நாம ஒரு கார் வச்சிருக்கோம், அந்த காரை ஓட்டுவதற்கு ஒரு ஓட்டுநரை வைக்கிறோம். ஓட்டுநர் அந்த காரை ஓட்டி நாம் அதில் செல்கிறோம். அதற்கு பதிலாக நாமே அந்த காரை ஓட்ட கற்றுக்கொண்டு விட்டால், அவர் டிரைவர் வராரு வரல, அவருக்கு சம்பளம் கொடுக்கணும், அது பண்ணணும், இதை பண்ணணும், இந்த தொந்தரவுகள் எதுவுமே இல்லை. நாமே அந்த காரை டிரைவ் பண்ணலாம். இதுதான் அறிவு திருக்கோயில்ல நாம் செய்யும் தவம். நாமே நம்மை உணர்ந்து கொள்கிறோம். பயிற்சியின் மூலம், தவங்களின் மூலம் இந்த தெய்வ ஆற்றலை பெற்று, அது கொஞ்சமாக இருந்தால் கூட அது நமக்கு நிலையாக நிற்கும். மற்ற இடங்களில்
சமாதிகளில் மற்ற இடங்களில் மகான்களை தரிசிப்பதன் மூலம் கிடைக்கும் ஆற்றல் அதோட கண்டினியூட்டி இருக்காது. அது அந்த இடத்தில் கிடைக்கும். மறுபடியும் குடும்பத்தில் வரும்பொழுது, சமுதாயத்தில் வரும்பொழுது வேறு விதமான காந்த காலம் வந்து அதை குறைத்துவிடும், நீக்கிவிடும். மறுபடியும் துன்பங்கள் வரத் தொடங்கும். எனவே நாமே டிரைவிங் கற்றுக்கொள்வது போல அறிவித்திருக்கோயிலுக்கு சென்று நாமே முயற்சி செய்து அந்த தவ ஆற்றலை பெறுவது, இதுதான் சிறந்தது. வாழ்த்துக்கள். ஐயா ஐயா, இப்ப தவங்கள் வந்து பஞ்சபூத தவங்கள் வந்து தொடர்ச்சியா செய்யணும்னு சொன்னீங்க. இப்ப நம்ம ஐவகையான தவங்களும் எல்லாமே டெய்லி பண்றது நல்லதுங்களா ஐயா? இல்ல இப்ப வந்து பஞ்சபூத தவம் எல்லாமே செய்யலாம். ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. 16 விதமான சம்பத்துக்கள்ல ஒரு பெரிய குறைகள்லாம் இருந்தாக்க அதை நிவர்த்தி செய்வதற்கு பஞ்சபூத நவகிரக தவத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அடிக்கடி அதை செய்து பழகுங்க. மற்ற தவங்களையும் நிச்சயமாக செய்ய வேண்டும். வாரம் ஒரு 3 முறை பஞ்சபூத நவகிரகத்தை செய்துவிட்டு மற்ற தவங்களையும் செய்வது சிறப்பு. ரொம்ப சிறப்புங்க ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. அடுத்த அன்பராக சசிகலா அன்பழகன் அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. கேக்குதாங்கம்மா? கேக்குதுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் ஐயா. இப்ப என்னோட பையன் வந்துங்க ஐயா ஒரு 24 வயசுலயே நம்ம அறிவுத்திருக்கோயில் பிரம்மஞானம் வரலும் வந்தாங்க ஐயா. அவரு வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்கள வச்சுதாங்க ஐயா இப்ப நாங்களே வந்து இப்ப நானும் வந்து இந்த யோகாக்குள்ள வந்து 1 வருஷம் தாங்க ஐயா ஆகுது நம்ம மகரிஷி மன்றத்துக்கு போய். ஆனா இப்போ என்ன பண்றாங்கன்னா அவங்க மறுபடியும் அந்த தவம் உடற்பயிற்சி இதெல்லாம் செய்யவே மாட்டேங்கிற. அப்படி அதாவது ரொம்பதான் டீப்பா கத்துக்கிட்டு இருந்தாப்ல. இப்போ வந்து அத எதுவுமே எடுத்துக்க மாட்டேங்கிறாப்லயே. அத சொல்றதுக்கு வந்து நானும் சொல்றேங்க ஐயா. அதுக்கு மேல எனக்கு ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேல நாம வந்து ஒருத்தரை நம்ம மனதாலேயோ உடலாலேயோ வருத்தப்பட வைக்க கூடாதுன்னு நம்ம 2 பண்பு சொல்லிட்டு இருக்கோம். அது பையனா இருந்தாலுமே எதுக்கு நம்ம ரொம்ப இது பண்ணணும் அப்படின்னு தோணுதுங்க ஐயா. அது எப்படிங்க ஐயா? அதை அப்படியே விட்டுற வேண்டியதுதாம்மா. அவருடைய வாழ்க்கை 24 வயசு தான் ஆகுது. அனுபவங்கள் தான் வாழ்க்கை. 30 வயசு ஆகுதுங்க ஐயா. அவன் 24 வயசுலயே பெற்றோர்கள் வந்து ஜென்ரலா நினைப்பது வந்து ரொம்ப ரொம்ப இயல்பு. என்னன்னா நாம பட்ட கஷ்டம் நமது அடுத்த தலைமுறையினர் படக்கூடாது அப்படிங்கிற நினைவு வந்து ஒரு நல்ல நினைப்பு தான். ஆனாலும் ஒண்ணுக்கு கருத்துல கொண்டு வரணும், அனுபவங்கள் தான் வாழ்க்கை. அதனால அவரவர்களுக்கு ஒரு அனுபவம் ஏற்படும். இந்த மனவளக்கலையை நீங்க ரொம்ப அருமையான வயதுல இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டீங்க. இல்ல அவர் கத்துட்டாரு. அவராதாங்க ஐயா போனாரு. அவரு வந்து மகரிஷியோட போட்டோவை கொண்டு வந்து வீட்டுல வச்சு அத வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் பார்த்துமே எனக்கு அது என்னன்னே சொல்லலைங்க ஐயா. நானாவே எங்களுக்கே தெரிஞ்சு நாங்களே இதுக்குள்ள அப்படியே என்னவா இருக்கும், அறிவுத்திருக்கோயில் மனவளக்கலைனா என்ன அப்படின்னு எங்களுக்குள்ளாவே தோன்றீங்க ஐயா. அந்த இதுக்கு போனோம். அப்புறம் அம்மா நானும் இதுக்குதான் போனேன்னு சொல்லிதாங்க ஐயா தெரியும். அவ்வளோ ஈடுபாடா போய் பண்ண பையன் இப்ப வந்து அத ஒரு பொருட்டாவே எடுத்துக்காது. நமக்கு அந்த கிரகங்கள் மாறும் பொழுது குரு கிரகமும் புதன் கிரகமும் நல்ல ஆற்றலை கொடுக்கும் பொழுது ஆன்மீகத்தின் பால் மிக அதிக நாட்டம் ஏற்படும். அது விலகி நிற்கும் பொழுது அந்த ஆன்மீகத்தில் நாட்டம் குறையும். அவ்வளவுதான். அதனால அவருடைய வாழ்க்கையில மறுபடியும் இந்த குருவும் புதனும் வரும் பொழுது, கேதுவும் வரும் பொழுது அவரை அறியாமல் இதை மறுபடியும் தொடர ஆரம்பித்து விடுவார். அதனால நீங்க அதை பத்தி கவலையே பட வேண்டாம். அவரை ரொம்ப அப்சர்வ் பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து அவர் உங்களுடைய மகன் என்ற அந்த உறவுக்கு மதிப்பு கொடுங்க. அந்த உறவில் அன்பாக இருங்க. இந்த பயிற்சியை செய்துதான் வாழ வேண்டும் என்று கட்டாயம் கிடையாது. அவரவர்களுக்கு இயல்பாகவே அந்த இறை ஆற்றலும் நவகிரகங்களும் நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் பொழுது பிறவிலேயே அவர்கள் நல்ல நிலைக்கு வருவார்கள். அதனால நீங்க வந்து உங்கள் மனதில் இருக்கும் அந்த பயத்தை ரிமூவ் பண்ணுங்க. தவம் செய்யலைன்னா ஏதோ நடந்துரும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது.
இது செய்தால் சிறப்பு. அதனால இளைஞர்கள் அவர்களுடைய கடமைகளை சிறப்பா செய்யணும். தொழில்ல வெற்றி பெற வேண்டும். அடுத்தது திருமண வயது என்றால் திருமணம் செய்து கொண்டு அந்த குடும்பத்தை நிர்வகிக்க வேண்டும். இந்த கடமைகளை சிறப்பாக செய்கிறார்களா என்று பாருங்க. அது போதும். அதை கொண்டு வந்தாலே போதும். வாழ்க்கையில அவர்களாகவே அந்த மாற்றத்தை கொண்டு வருவார்கள். திருமணம் நடக்கலைங்க ஐயா. ஆனா இந்த கோபம்ன்றது ரொம்ப அதிகமா இருக்குங்க ஐயா எனக்கு. சரி, இந்த அருகுண சீரமைப்பு, அது சினம் தவிர்த்தல், இதெல்லாம் கடைபிடிச்சா நல்லா இருக்கும்னு தோணுதுங்க ஐயா. ஆனா அது கொஞ்சம் நான் எனக்கு தோன்றப்ப பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஐயா. அதனாலதான் நானு சரி ஃப்ரீயா விடுங்க. இதெல்லாம் இயல்பானது, இயற்கையானது. அதை ரொம்ப நம்ம மருட்டுத்தனமா எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே நீங்க வாழ்த்துங்க போறோம். யாருமே கரெக்டா 16 வயதுக்குள்ள ஆன்மீகத்துக்குள்ள மனவளக்கலையில உள்ள நுழைஞ்சு அப்படியே மகானாக மாறியதா சரித்திரமே கிடையாது. பல லட்சக்கணக்கான மக்கள் இதை கற்றுக்கொண்டாலும் அவர்கள் வாழ்க்கை முறைக்கு மேல முன்ன பின்னதான் இது வரும். நேர்கோடு அல்ல, அதுவும் தேவையும் இல்லை. கடமை அறம்தாம நம்ம முக்கியம். ரிசல்ட் அவர்கள் குடும்பத்திலும் தனி மனிதனும் கடமையை செய்கிறானா? கடமையை செய்தாலே மற்ற எல்லாத்தையும் நீங்க விட்டுடுங்க. அந்த கடமையை செய்யும் பொழுதே அது தெய்வ அருள் நமக்கு இயல்பாக கிடைச்சிடும். அதனால அதை பத்தி நீங்க கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம். நீங்க பயிற்சியை முறையா செஞ்சுட்டு உங்களுக்கு அவங்கள வாழ்த்துங்க. அதுவே நல்லது. வாழ்த்துக்கள். மிக்க நன்றிங்க ஐயா. நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. அடுத்த அன்பராக விஓ. வாழ்க வளமுடன் ஐயா. உங்களோட பெயரையும் ஊரையும் பதிவு பண்ணிட்டு பேசலாங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். ஹலோ, வாழ்க வளமுடன். சொல்லுங்க. வாழ்க வளமுடன்ங்கய்யா. சொல்லுங்க. நான் கும்பகோணத்துல இருந்து பேசுறேன். இன்னைக்கு உரை சிறப்பா இருந்துச்சுங்க. இது எனக்கு ரொம்ப நாள் இது ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. எப்படி சாமி கும்பிடுறது, பிள்ளைங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியல. அது எப்படி செய்யறது, எப்படி பண்ண வைக்கிறதுன்னு இன்னமும் எனக்கு ஒரு சந்தேகமா. இன்னும் என் பையன் சாமி கும்பிடுற, சாமியெல்லாம் சும்மா கோயிலுக்கு அழைச்சிட்டு போனா கூட எதுக்கு கோயிலுக்கு போறீங்க அப்படின்னு இத பத்தி கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான். என்னால அவனுக்கு புரிய வைக்கவே முடியல. திருவண்ணாமலை போயிருக்கும் போது நல்ல கூட்டம். அங்க போய் நிக்கும் போது வெளியில நின்றுட்டு இவ்வளவு கேள்வி கேட்கறான். நீ எதுக்கு இப்ப கோயிலுக்கு வந்தீங்க, இத்தனை பேர் எதுக்கு அங்க போறீங்க அப்படின்னா, சாமி கும்பிடணும்ப்பா, கும்பிடுறது நல்லது, கடவுள் எங்க இருக்காரு அப்படின்னா, எங்கேயும் இருக்காரு அப்படின்னா, எங்க இருக்காருன்னா அப்புறம் ஏன் அங்க போய் பாக்குறீங்க அப்படின்னா, இதெல்லாம் சும்மா அப்படின்ட்டு இத பத்தின இது அவனுக்கு புரிய. இன்னமும் முந்தா நாள் கூட பிள்ளையார கும்பிடுனா களிமண் எல்லாம் என்னால கும்பிட முடியாது அப்படின்னா, அப்ப திட்டி சாமி கும்பிடுறியா இல்லையான்னு மிரட்டி கும்பிட வச்சேன். அதுவே தப்புதான், நான் செஞ்சது தப்புதான். இருந்தாலும் அவனுக்கு எப்படி நான் கிளியர் பண்றதுன்னு இன்னமும் எனக்கு புரியலைங்க. இப்பங்க அவனை ஆனா எதுலயுமே கவனம் இல்ல, ஒரு ப்ராம்ப்டா செய்ய மாட்டேன்றான், ட்ரெஸ் மடிச்சு வைக்க தெரியல, தன்னை இன்னும் உணரவே இல்லைங்க. செல்லு, கம்ப்யூட்டர், இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படிதான் இருக்கு. எனக்கு முன்னாடி கேள்வி கேட்டாங்க பாருங்க, இதெல்லாம் நான் அவங்கள்ட்ட இருந்து நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். நிறைய எனக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் அவங்கள்ட்ட சொல்லிட்டீங்க. அதோட டவுட் கிளியர் ஆயிடுச்சு. அதாவது நமது முன்னோர்கள், நமது தாய் தந்தையர்கள் முழுக்க முழுக்க தெய்வ வழிபாட்டை, உருவ வழிபாட்டை பின்பற்றினார்கள். எனவே நாமும் இந்த சிறு குழந்தையாக இருந்து இந்த மனவளக்கல் வருவதற்கு முன்பு மிக பயபக்தியோடு அந்த திருக்கோயில்களுக்கு சென்று வணங்கி ஒரு கட்டுப்பாடோடு வளர்ந்தோம். ஆனால் இப்ப விஞ்ஞான உலகம் வந்ததுனால நமக்கும் அடுத்த தலைமுறையினர், அதாவது இப்ப ஒரு 20 வயதுக்கு உள்ளாக இருக்கும் குழந்தைகள் பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுவதே இல்லை அதிகமாக, பெரும்பாலானோர். அதே போல உண்மையான கடவுளை புரிந்து கொண்டு, மனதை புரிந்து கொண்டு, மனதுக்கும் பிரபஞ்சத்திற்கும் உள்ள தொடர்பினை தெரிந்து கொண்டு தன் கடமைகளை சிறப்பாக செய்வதற்கும், தன்னை ஊக்கப்படுத்திக் கொள்வதற்கும், உடல் ஆரோக்கியத்திற்கும் இந்த தவத்தையும் செய்வதில்லை, அதிலும் ஈடுபாடு. அது மாதிரியாதான் பெரும்பாலும் இருக்கிறார்கள். அது நம்ம ஒன்னும் ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம்தான். அது
மன உளைச்சலை அந்த வீட்டில் இருக்கும் தாய் தந்தையருக்கு கொடுக்கும் விஷயம்தான் இது. ஆமாங்கய்யா, ரொம்ப எனக்கு இதுதாங்க என் ஸ்ட்ரெஸ் பயங்கரமா இருக்கு. இதுக்கு நடுவுல மாமனார் பாத்துக்கிறேன், வீட்டு வேலை ஒண்ணு இருக்கு. இது நான் இருந்தாலும் நான் அவனை வந்து நோட் பண்ணிட்டே தான் இருப்பேன். என்ன பண்றான், இவனுக்கு என்ன செய்யணும். என்ன பண்றீங்கன்னா வந்து நீ ஒண்ணும் பண்ண வேணாம்பா, நீ வந்து கண்களை மூடி ஒரு பூஜை அறையில 3 முறை இத சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, நான் எனது வாழ்நாளில் என் மனம் பிறர் உடல் மனம் உயர்வதற்கான செயல்களையே செய்வேன் அப்படின்னு 3 முறை காலம்பரையும் எனக்காக நீ சொல்லுப்பா. சரிங்க. அத மட்டும் அவர் அது மந்திரமா அவர் வந்து சொல்லட்டும். ஐயா, இன்னொரு விஷயங்க, மனவளக்கலையில இவன் வந்து 8 வயசுல இருந்தே ஒரு 3 தடவை போயிட்டு வந்துட்டான். ரொம்ப முன்னாடியே எல்லாம் போட்டாச்சு. இப்ப நாங்கெல்லாம் போறதுனால அதுவும் நம்ம குருவை கண்டாலே இப்ப பிடிக்கல அவனுக்கு. இதெல்லாம் சும்மா அவருதான் உங்க மனச மாத்திட்டாரு அப்படி இப்படின்னு குருவை வந்து தப்பாவே பேசுறாங்க. எனக்கு அது ரொம்ப மனசு சங்கடமா இருந்துச்சு. குருதான் முக்கியம் அப்படின்னு நான் எவ்வளவோ சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. பரவாயில்லம்மா, இது வந்து பொதுவான ஒரு சங்கல்பம் தானே, இதை செய்யறதுல அவருக்கு எந்த கஷ்டம். இதெல்லாம் சின்ன வயசுல அப்படி சொல்லுவாங்கய்யா. எனக்கே ஆச்சரியமா இருக்கும், என்னடா அது இப்படி சின்ன வயசுல புரிஞ்சுக்கிட்டானே அப்படி இப்படின்னு. நல்லா சிவன் எல்லாம் செய்வான், எல்லாம் பண்ணான். இப்ப என்னன்னா இந்த ஒரு டீனேஜ் வர டைம்ல வந்து கரெக்டா தெரியுது, அப்படியே அட்டென்ஷனா இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் சொல்றதுதான் நம்புறான், அவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கறான். அது தப்பே இருந்தாலும் அதுதான் ரைட்டுன்றான். அதான் அதனால அந்த இடத்துல ரொம்ப நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, அப்படியே ஃப்ரீயா விட்டுடணும். அவர்களுடைய செயல்கள் அவர்களுடைய விளைவுகளை அவர்கள் தான் அனுபவிக்கலாம் செய்யலாம். அதை நீக்கும் பொழுது அது தகுந்த ஒரு விளைவுகளை ஏற்படுத்தி அவர் மனம் மாறுவார் என்று நம்ம வாழ்த்துவோம். முகில் ஆதவன், அவன் பேரு வந்து முகில் ஆதவன். குரூப்ல இந்த இதுலயும் போட்டிருக்கேன். இருந்தாலும் அவனுக்காக நீங்க வாழ்த்து சொல்லுங்க எப்பொழுதும். அதனால சின்ன சின்ன விஷயங்களை குழந்தைகளுக்கு எல்லாம் இந்த இரண்டொழுக்க பண்பாடு கொஞ்சம் சொல்லி இதை 3 தடவை சொல்லும் பொழுது அது ஆழ்ந்து நம்ம சொல்லாமலே அவங்க பயிற்சிகள் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்க. இல்லைங்க, அவனுக்காக நான் வந்து என்ன பண்ணா மன மாற்றமோ வாழ்க்கை மாற்றமோ வருங்க? ஒன்னும் பண்ண முடியாதுமா. ஒண்ணு பண்ண வாழ்த்துதான் நான் பண்ணிட்டு இருக்கேங்க. அளவுக்கு மீறி பண்ணீங்கன்னா உங்க மனசுதான் வருந்துமே தவிர நீங்க அனுபவிக்க முடியாது. உங்க கடமைகளை நீங்க அப்படியே விட்டுடுங்க. காலத்தால விட்டுட்டேன் நானு. இப்ப ரொம்ப யோசிக்கிறது இல்ல. எப்படி இருந்தாலும் குரு வந்து காப்பாத்திருவார் எப்படியோ உனக்கு. ஆனா நல்ல பையன்தான், நல்ல டேலண்டான பையன்தான், புரிஞ்சுப்பான். ஆனா இப்ப ஒரு காலகட்டம் அந்த ஒரு இது மாதிரி இருக்கான். சரி, ஆனா எப்படி வந்தானோ அதே தானா சரியாயிடும் அப்படின்ற அவனோட தொடர்ந்து பேசுங்க, அன்பாருங்க, இருக்கிற நல்ல பாராட்டுங்க. இந்த குறை அவன்கிட்ட இருக்குங்கிறதே நீங்க நினைக்காதீங்க முதல்ல. அது மாதிரி இருந்தாலே எல்லாமே நார்மல் ஆயிடும். ஓகேங்க. ஆனா அவன் போக்குக்கு போய் தான் நம்ம சரி பண்ண முடியும். அவன் என்ன செஞ்சாலும் சரி. ஆமா ஒரு பையன் வந்து படிக்காம கிரிக்கெட்டே பார்த்துட்டு இருக்கான்னா அவனை எப்படி சரி பண்ணுவீங்க? நீங்க கொஞ்சம் கிரிக்கெட் பேசணும். பேசினா கம்ஃபர்ட் ஜோன் பண்ணுவான். பிறகு மினிமம் உன்னோட கடமையை நீ சரியா செய்ப்பா. வேற ஒண்ணுமே அவன் லெவலுக்கு நம்ம போயிடணும். ஆமா எனக்கு செய்ய வேண்டாம், வேற எதுவும் வேணாம், சம்பாதிக்க வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம். சரியான டயத்துல சாப்பிட்டு எழுந்துரு, படி. அதெல்லாம் இப்ப கடமை. அந்த கடமை செய்யலைன்னா அது மனிதனாகவே கருத முடியாது. யார் வந்து தன்னுடைய கடமைகளை தான் செய்யாமல் மற்றவர்கள் மேல் சுமத்துகிறார்களோ அவர்களுக்கு ஆறாவது அறிவு இருந்து பயனில்லை, மனிதர்களாகவே கருத முடியாது. அதனால நம்ம அந்த உறவுக்கு மதிப்பு கொடுப்போம். அவர்களுக்கு இருக்கிறது திருந்தி வாழ்வதற்கு. அப்படியே ஃப்ரீயா விட்டுங்க. நீங்க ஃப்ரீயா இருங்க, நீங்க சந்தோஷமா இருங்க. மிகப்பெரிய எனக்கு ஒரு சிறப்பான உரைங்க அன்னைக்கு. எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். வாழ்க வளமுடன்ங்க. உங்க உடல் நலம், வாழ்க்கை வளம் சிறக்க வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே